hello and வணக்கம் பசங்களா. வெல்கம் டு பிசிக்ஸ் வாலா தமிழ்நாடு 8, 9 and 10 சேனல். நான் தான் உங்களோட ஐஸ்வர்யா மேம். ஸோ எஸ், இன்னைக்கு நம்மளோட வீரன் ஒன் ஷார்ட் சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் என்னன்னு பார்த்தோன்னா சவுண்ட் சாப்டர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ எஸ் பசங்களா, நம்மளுக்கு இந்த சாப்டர் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் டே டு டே நம்ம பேசுகிறதா இருக்கட்டும் சரி, நீ வந்து இந்த வீடியோ பார்க்குறதா இருக்கட்டும் சரி, உனக்கு வந்து நிறைய விஷயங்கள் காதில் கேட்டுகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ வை? பிகாஸ் ஆஃப் அ மெயின் கான்செப்ட் கால்ட் அஸ் சவுண்ட். ஸோ அந்த சவுண்டை பற்றி தான் நம்ம இந்த சாப்டரில் படிக்க போகிறோம். ஸோ இந்த சாப்டரோட ஷார்ட் நோட்ஸ் அண்ட் வந்து ஃபார்முலா ஷீட் இதெல்லாம் வேணும்னா நீ நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிட்டேன்னா உனக்கு எக்ஸாமுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் இருந்து, ஃபார்முலா ஷீட்ஸ்லேருந்து, ஷார்ட் நோட்ஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவோம். நீ எதை பற்றி கவலையே பட தேவையில்லை. உன்னோட எக்ஸாமை நீ சூப்பராக எழுதலாம் சரியா? அண்ட் அதே மாதிரி கொஷின்ஸ்லாம் கூட நாங்கள் இந்த வாட்ஸ்அப் சேனலில் சென்ட் பண்ணுவோம் சரியா? அண்ட் பசங்களா, நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறப்ப மேம் எனக்கு வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுது ஆட்னால அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம ஃபிசிக்ஸ் வாலா ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஃபிசிக்ஸ் வாலா ஆப்பில் வீரன் பேட்சில் என்ரோல் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ சரியா? ஸோ வீரன் பேட்சில் நீங்கள் என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே வித்தவுட் எனி ஆட் நீங்கள் என்ன பண்ணலாம், நம்மளோட வீடியோஸ்லாம் வந்து பார்க்கலாம் சரியா? உடனே நீங்கள் நம்மளோட ஃபிசிக்ஸ் வாலா ஆப் டவுன்லோட் பண்ணி வீரன் பேட்சில் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ் பசங்களா, அதில் நீ வந்து நம்ம செஷன் பிடிஎஃப் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த செஷன் பிடிஎஃப் மேம் எனக்கு புக்கில் படிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீ நினச்சேன்னா நம்மளோட செஷன் பிடிஎஃப் வந்து உனக்கு நம்மளோட ஃபிசிக்ஸ் வாலா ஆப்பில் உனக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நீ வந்து என்ன பண்ணலாம், நீ வந்து டவுன்லோட் பண்ணி படிக்கலாம் சரியா? ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்ன மேம் படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் வந்து படிக்க போகிறோம். தட் இஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட், ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ், எப்படி சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது, எப்படி சவுண்ட் வேவ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது, ப்ரொபகேட் ஆகுது, ஒரு சவுண்ட் வேவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அண்ட் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்குது, அது எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது, எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது, அண்ட் அதே மாதிரி சவுண்டோட ஸ்பீட் என்ன, அண்ட் சவுண்ட் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, அண்ட் இக்கோனா என்ன, ரிவர்பரேஷன்னா என்ன, அல்ட்ராசோனிக் சவுண்ட்னா என்ன, சோனார்னா என்ன, இசிஜினா என்ன, அண்ட் நம்மளோட காது இருக்குது பார்த்தியா, இந்த காதோட ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம இந்த சாப்டரில் படிக்க போகிறோம். ஸோ நீ கவலையே பட வேண்டாம். என்னதான் வந்து கொஞ்சம் நிறைய டாபிக்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சிம்பிளிஃபைடாக எடுத்துகிட்டு போகிறேன் சரியா? ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம சாப்டருக்குள்ளே போயிடலாமா சரியா? ஸோ பசங்களா, நம்ம வந்து எப்பயுமே வந்து சாப்டர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷனோட தான் பார்ப்போம். ஸோ இந்த சாப்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் யுவர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவும் கூட. ஸோ நீ என்ன பண்ணு, இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் நீங்கள் படிக்கணும், கான்செப்ட்ஸை புரிஞ்சு படிங்க சரியா? ஸோ சவுண்ட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. என்னது சவுண்டுமே வந்து இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி விச் ப்ரொடியூசஸ் சென்சேஷன் ஆஃப் ஹியரிங். என்னது? இட் ப்ரொடியூசஸ் சென்சேஷன் ஆஃப் ஹியரிங் இன் அவர் இயர்ஸ். ஓகே, ஸோ சவுண்டுமே ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தான், நம்ம காதில் ஒரு சென்சேஷன் கொடுக்குது. ஓகே, ஸோ சில சவுண்டு வந்து இப்போ நான் பேசுகிறதே சில பேருக்கு வந்து கடுப்பாக இருக்கும், சில பேருக்கு வந்து ஓகேவா இருக்கும் சரியா? ஸோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே சில சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப கேட்கவே ரொம்ப இனிமையாக இருக்கும், அண்ட் சில சவுண்ட்ஸ்லாம் வந்து கேட்கவே வந்து ரொம்ப கடுப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ சம் சவுண்ட்ஸ் ஆர் பிளசன்ட் டு இயர் அண்ட் சம் அதர்ஸ் ஆர் நாட், பட் ஆல் சவுண்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை வைப்ரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ். என்னது? ஒவ்வொரு சவுண்டு ஒவ்வொரு மாதிரி இருந்தாலுமே எல்லா சவுண்டும் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸோட வைப்ரேஷன்ஸ் மூலமாக தான் உனக்கு சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. என்னது? சப்ஸ்டன்ஸ் வைப்ரேட் ஆகுறதுனால தான் உனக்கு சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வைப்ரேஷன் உனக்கு எப்படி ட்ராவல் ஆகும்னு பார்த்தோன்னா, these vibration travel as disturbances in a medium and reach our ears as sound. Okay, so இது வந்து இந்த சவுண்ட் ஒரு சப்ஸ்டன்ஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அது எப்படி வந்து ட்ராவல் ஆகி உன்னோட காதுக்கு ரீச் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இட் வில் பி ட்ராவல்ட் அஸ் அ டிஸ்டர்பன்ஸ் இந்த மீடியம். மீடியம்னா என்ன? எது மூலமாக இந்த சவுண்டு ட்ராவல் ஆகுது அதை தான் நம்ம மீடியம்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீ வந்து இப்போ நான் பேசுகிறது உனக்கு கேட்குதுன்னா காற்று மூலமாக தான் உனக்கு இந்த சவுண்டு வந்து இப்போ நீ 2 பேர் பேசிகிட்டு இருக்கேன்னா நான் பேசுகிறது அவளுக்கு கேட்குதுன்னா எது மூலமாக இந்த சவுண்டு வந்து ட்ராவல் ஆகுது? காற்று மூலமாக. ஏர் இஸ் அ மீடியம் ஹியர் சரியா? ஸோ வைப்ரேஷன்ஸ் ட்ராவல் அஸ் டிஸ்டர்பன்ஸ் இன் அ மீடியம் அண்ட் ரீச் அவர் இயர் அஸ் சவுண்ட். ஓகே, ஸோ ஹியூமன் இயர் வந்து நம்மளோட ஹியூமன் காது வந்து எல்லா விதமான ஃப்ரீக்வன்சி எல்லா விதமான சவுண்டுமே வந்து கேட்கக்கூடிய தன்மை இருக்கானா? கிடையாது. ஸோ சவுண்டில் வந்து ஃப்ரீக்வன்சி அப்படின்ற ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்குது, அதை பற்றி என்ன நம்ம படிக்கலாம். ஓகே, ஸோ அதாவது ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி தான் நம்ம ஹியூமன் காதுனால வந்து என்ன பண்ண முடியுமா? கேட்க முடியுமா சரியா? ஸோ we are not able to hear sound clearly if it is below certain intensity. ஓகே, ஸோ நம்மனால ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு கீழே
சவுண்ட்றதால நம்மளால கேட்க முடியாது. இந்த நிறைய ஃப்ரீக்வன்சி இருக்கிற சவுண்ட்னாலும் நம்மளால கேட்க முடியாது. ஓகே, ஸோ வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் திஸ்? எதனால நம்மளால கேட்க முடியாது அண்ட் வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா சவுண்டுக்கு நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது. அந்த சவுண்டோட குவாலிட்டிஸ் பற்றி நம்ம படிக்கலாம். சரியா? ஸோ இந்த சாப்டரில் நம்ம சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, சவுண்ட் எப்படி ட்ராவல் ஆகுது, சவுண்டோட குவாலிட்டிஸ் என்ன, அண்ட் அதே மாதிரி அல்ட்ராசோனிக் சவுண்ட்னா என்ன, அதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம இந்த சாப்டரில் படிக்க போகிறோம். சரியா? ஸோ நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம நிறைய விதமான சவுண்ட் வந்து கேட்குறோம். ஓகே, கிளி கத்துறது, காக்கா கத்துறது, டிவியில் சீரியலில் சண்டை போடுறது, விஜய் ஆடியோ லான்ச் கேட்குறது, இந்த மாதிரி நிறைய சவுண்டு டே டு டே லைஃப்பில் வந்து நீ வந்து என்ன பண்ணுற, கேட்டுட்டு இருக்க. டிஃப்ரெண்ட் சோர்ஸ்லேருந்து காலையில் நீ ஏந்திரிக்கிறதுலேருந்து ரேடியோ சவுண்டு, குக்கர் சவுண்டு, பால் விசில் சவுண்டு, அப்புறம் சண்டை போடுற சவுண்டு, வெளில தண்ணி சவுண்டு, இந்த மாதிரி நிறைய சவுண்ட் நீ வந்து நிறைய சப்ஸ்டன்ஸில் ப்ரொடியூஸ் ஆகுறது உன்னால் கேட்க முடியுது இல்லையா? Have you ever thought how sound is produced? ஸோ இந்த சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குட்டி ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். என்னதுன்னா டியூனிங் ஃபார்க்குன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குடா. ஓகே, என்னது டியூனிங் ஃபார்க்குன்னு ஒரு டிவைஸ் இருக்குது. அது எப்படின்னா இரும்பால் மேடாக இருக்கும். எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு யூ ஷேப்பில் இருக்கும். பட் இது வந்து கட்டையில், இது வந்து இரும்பில் இருக்கும். சரியா? ஸோ இந்த டியூனிங் ஃபார்க் எடுத்து என்ன பண்ணுறேன், நான் ஒரு ரப்பர் பேடில் இப்படி அடிக்கிறேன். சரியா? ஒரு டியூனிங் ஃபார்க் எடுத்து நான் ரப்பர் பேடில் இப்படி அடித்தோன்னே என்ன ஆகும், இந்த டியூனிங் ஃபார்க் வந்து அப்படியே லைட்டாக வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அங்கே வந்து யூ கேன் see some vibrations here. இந்த டியூனிங் ஃபார்க் வந்து அப்படியே டூ அண்ட் ஃப்ரோ என்ன ஆகும், இப்படி 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 என்ன ஆகும், வைப்ரேட் ஆகும். ஸோ தீஸ் வைப்ரேஷன் காஸ் த நியர்பை மாலிக்யூல்ஸ் டு வைப்ரேட், தஸ் வைப்ரேஷன்ஸ் ப்ரொடியூஸ் சவுண்ட். ஸோ நல்லா கவனிங்க, இந்த டியூனிங் ஃபார்க்கை நீ ரப்பர் பேடில் வந்து அடித்ததுக்கப்புறம் என்ன ஆகும், அது வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த டியூனிங் ஃபார்க் வைப்ரேட் ஆகிறப்ப இங்கே இருக்கிற மாலிக்யூல்ஸ்லாம் என்ன ஆகும், முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும். ஸோ டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் சொல்லுவோம். இந்த வைப்ரேஷன்ஸ் தான் உனக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு டியூனிங் ஃபார்க்கை நீ ரப்பர் பேடில் அடிக்கிறப்ப என்ன ஆகுது, அது முன்னாடி பின்னாடி இப்படி போயிட்டு வருது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், வைப்ரேஷன்ஸ்னு சொல்கிறோம். அந்த வைப்ரேஷன் தான் உனக்கு வந்து என்ன ஆகும், அந்த பக்கத்தில் இருக்கிற மாலிக்யூல்ஸ் என்ன பண்ணும், மூவ் பண்ண வைக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு டியூனிங் ஃபார்க் இங்கே இருக்குன்னா அது இப்படி மூவ் ஆகுதுன்னா இங்கே இருக்கிற மாலிக்யூல்ஸ் இப்படி மூவ் ஆகும் இல்லையா? இப்படி மூவ் ஆகிறப்ப அந்த மாலிக்யூல்ஸ் இப்படி வரும். இந்த மாதிரி வைப்ரேட் ஆகிறப்ப இந்த மாலிக்யூல்ஸ் அப்படியே மூவ் ஆகிட்டே என்ன ஆகும், ஒரு ப்ரெஷர் அப்படியே கிரியேட் ஆகி இந்த வைப்ரேஷன்ஸ் அப்படியே ட்ராவல் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் வந்து உனக்கு சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு வந்து உனக்கு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், வைப்ரேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். வைப்ரேஷன்ஸ் ப்ரொடியூஸ் சவுண்ட். ஓகே, ஸோ சவுண்ட் நீட்ஸ் த மீடியம் ஃபார் ப்ரொபகேஷன். என்னது, இந்த சவுண்ட் ஒளி அலைகளுக்கு பரவுறதுக்கு ஒரு ஊடகம் தேவை. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டியூனிங் ஃபார்க் வைப்ரேட் ஆகுது, பக்கத்தில் உனக்கு ஏர் மாலிக்யூல்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த ஏர் மாலிக்யூல்ஸ் பட்டு அந்த ஏர் மாலிக்யூல்ஸ் முன்னாடி பின்னாடி போகுது. அந்த வைப்ரேஷன்ஸ் உனக்கு ட்ராவல் ஆகி உன் காதுக்கு ரீச் ஆகி உனக்கு சவுண்டு வந்து கேட்குது. சப்போஸ் அந்த ஏர் மாலிக்யூல்ஸ் இல்லை, மீடியம் இல்லை அப்படின்னா சவுண்டு கேட்குமா அப்படின்னு பார்த்தோன்னா சவுண்டு கேட்காது. ஸோ சவுண்டு ட்ராவல் ஆகணும்னா, ஒரு சவுண்டை நீ கேட்கணும்னா அந்த சவுண்டு ட்ராவல் ஆகிறதுக்கு வி நீட் அ மீடியம் ஃபார் ப்ரொபகேஷன். என்னது, சவுண்ட் நீட்ஸ் அ மீடியம் ஃபார் ப்ரொபகேஷன். ஓகே, ஸோ எந்த மாதிரி மீடியம் வேணும் மேம் அப்படின்னு பார்த்தோன்னா அது காற்றா இருக்கலாம், ஏராக இருக்கலாம், வாட்டராக இருக்கலாம், ஸ்டீலாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ சவுண்டு காற்று மூலமாகவும் வந்து உனக்கு பரவும். அண்ட் அதே மாதிரி வாட்டர்லேயும் சவுண்டு வந்து கேட்கும். நீ வந்து பக்கெட்டுக்குள்ளே என்ன பண்ணி ஹான்னு கத்துனா அது தண்ணி கடியில் இருக்கிறவங்களுக்கு கேட்கும் சவுண்டு. பிகாஸ் சவுண்ட் வில் ட்ராவல் த்ரூ வாட்டர் ஆல்சோ. இட் கேனாட் ட்ராவல் த்ரூ வேக்யூம். ஓகே, ஸோ எந்த ஒரு மாலிக்யூல்ஸும் இல்லை வேக்யூமில் சவுண்ட்னால ட்ராவல் பண்ண முடியுமானா முடியாது. ஓகே, ஸோ இதை நம்ம ஒரு பெல் ஜார் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். என்னது, ஒரு எலக்ட்ரிக் பெல் எடுத்துக்கிறோம். அண்ட் அதே மாதிரி ஒரு ஏர்டைட் கிளாஸ் ஜார் எடுத்துக்கிறோம். என்னது, ஒரு கிளாஸ் ஜார் எடுத்துக்கிறோம், அப்புறம் ஒரு எலக்ட்ரிக் பெல் எடுத்துக்கிறோம். 2 எடுத்துக்கிறோமா? ஓகே, ஸோ the electric bell is suspended inside the airtight jar. இந்த ஜாருக்குள்ளே இந்த எலக்ட்ரிக் பெல்லை வச்சிடுறேன். இந்த ஜார் இஸ் கனெக்டட் டு அ வேக்யூம் பம்ப். என்னது, இந்த ஜாரை வந்து ஒரு வேக்யூம் பம்ப்குள்ளே நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ எதுக்கு வேக்யூம் பம்ப், இந்த ஜாருக்குள்ளே எந்த ஒரு ஏர் மாலிக்யூல்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால இந்த வேக்யூம் பம்பை நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இஃப் த பெல் இஸ் மேட் டு ரிங், இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பெல்லை வந்து ஆன் பண்ணி விடுறேன். பெல் வந்து நல்லா ரிங் ஆகுது. இப்போ நீ வெளியில இருந்து உள்ள சவுண்டு கேட்குதா, அந்த பெல்லோட சவுண்டு கேட்குதா அப்படின்னு பார்த்தோன்னா யோசிச்சு பாருங்க, பெல்லோட சவுண்டு கேட்குமா அப்படின்னு பார்த்தோன்னா நோ, பெல்லோட சவுண்டு கேட்காது. ஏன்னா நான் என்ன
என்ன சொன்னேன், சவுண்டு வந்து இட் நீட்ஸ் அ மீடியம் டு ட்ராவல். உள்ள ஏதாச்சும் மீடியம் இருக்கா, ஏர் இருக்கா, வாட்டர் இருக்கா, ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே இல்லை. என்னது, எதுவுமே இல்லை. ஸோ அதனால சவுண்ட் வில் நாட் பி ஹர்ட் அவுட் சைட். சரியா, சவுண்ட் உனக்கு வெளில கேட்காது. சரியா, ஸோ when the jar is evacuated with a vacuum pump, the air in the jar is pumped out gradually and the sound becomes feebler. ஆரம்பத்தில் வேக்யூம் பம்ப் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள காற்று இருந்துச்சு. அப்போ நீ பெல்ல ரிங் பண்ண ஆரம்பிச்சேன்னா உனக்கு வெளியில் சவுண்டு கேட்கும். ஏன்னா உள்ள ஏர் மாலிக்யூல்ஸ் இருக்கு, சவுண்டு வந்து அந்த மீடியமில் ட்ராவல் ஆகும். அதுவே நீ வந்து வேக்யூம் பம்ப் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காற்று எடுக்க பெல்லோட சவுண்டு வந்து கம்மியாயிட்டே வந்து உள்ள அந்த காற்று கம்ப்ளீட்டாக எடுத்ததுக்கப்புறம் சவுண்டு வந்து அப்படியே மறைஞ்சு போயிடுமா. ஓகே, ஸோ we will not hear any sound when the air is fully removed. ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், sound needs a medium to travel. என்னது, சவுண்ட் ட்ராவல் ஆகிறதுக்கு கண்டிப்பாக மீடியம் தேவை. ஸோ சவுண்ட் மூவ்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ஜெனரேஷன் to the ear of the listener through a medium. ஓகே, ஸோ எங்கேருந்து இந்த சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது, அங்கேருந்து யாருக்கு இந்த சவுண்டு போய் ரீச் ஆகுது, இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு மீடியம் இருந்தால் தான் சவுண்ட் வில் பி ட்ராவலிங் ஃப்ரம் த சோர்ஸ் to the listener. சரியா, so when an object vibrates, okay, so ஒரு object vibrate ஆகிறப்ப it sets the particles of the medium around to vibrate. சரியா, so ஒரு object வந்து இங்கே இருக்கு, அது வைப்ரேட் ஆகுதுன்னா அதை சுற்றி இருக்கிற மாலிக்யூல்ஸ் என்ன ஆகும், அதுவுமே வந்து மூமெண்ட்ல இன்வால்வ் ஆகும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இது வைப்ரேட் ஆகிறப்ப இங்கே இருக்கிற மாலிக்யூல்ஸ்லாம் என்ன ஆகும், அப்படியே நகர ஆரம்பிக்கும் இல்லையா. அது நகர்ந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற மாலிக்யூல்ஸ் அது நகர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி வைப்ரேஷன்ஸ் ஒரு சப்ஸ்டன்ஸில் வைப்ரேஷன் நடக்குதுன்னா அது பக்கத்தில் இருக்கிற மாலிக்யூல்ஸை என்ன பண்ணும், மூவ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த மாலிக்யூல்ஸ் பக்கத்தில் மூவ் ஆகும், பக்கத்தில் இருக்கிற மாலிக்யூலை தள்ளிவிடும், அது திரும்ப பக்கத்தில் இருக்கிற மாலிக்யூல் தடவிடும். ஸோ there will be a particles of the medium around also vibrate, but the vibrating particle do not travel all the way from a vibrating object. So நீ என்ன நினச்சிடக்கூடாது, இப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி வைப்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோ. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இப்படி வைப்ரேட் ஆகுறப்ப இங்கே இருக்கிற மாலிக்யூல்ஸ் இப்படி நகர்ந்து போகும். ஓகே, அது நகர்ந்து போகிறதுனால இங்கே வைப்ரேட் ஆகும், அது வைப்ரேட் ஆகுறதுனால பக்கத்தில் இருக்கிற மாலிக்யூல்ஸ் அது வந்து என்ன ஆகும், அது வைப்ரேட் ஆகும், இது ஸ்டாப் ஆகிடும். அது வைப்ரேட் ஆகுறப்ப பக்கத்தில் இருக்கிற மாலிக்யூல் வைப்ரேட் ஆகுறோம், அப்போ இது ஸ்டாப் ஆகிடும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வைப்ரேஷன்ஸ் தான் ட்ராவல் ஆகுமே தவிர்த்து இங்கே இருக்கிற சப்ஸ்டன்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற மாலிக்யூலே வந்து அது வரைக்கும் போய் ட்ராவல் ஆகாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இங்கே சப்ஸ்டன்ஸ் இருக்குது, வைப்ரேட் ஆகுது, வைப்ரேட் ஆகி இது வந்து டூ அண்ட் ஃப்ரோ மூவ் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற மாலிக்யூல்ஸும் முன்னாடி பின்னாடி வைப்ரேட் ஆகும், அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற மாலிக்யூல்ஸ் முன்னாடி பின்னாடி வைப்ரேட் ஆகும். இந்த மாதிரி இந்த வைப்ரேஷன்ஸ் தான் வந்து ஒவ்வொரு மாலிக்யூல்ஸ் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதே தவிர்த்து இங்கே இருக்கிற மாலிக்யூல் அப்படியே ட்ராவல் ஆகிட்டு அவ்வளோ தூரம்லாம் போகாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, வைப்ரேஷன்ஸ் தான் உனக்கு ட்ராவல் ஆகும், ஆனால் பார்ட்டிகிள்ஸ் உனக்கு ட்ராவல் ஆகாது. இதுதான் நீ ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகே, a particle of the medium in contact with the vibrating object is displaced from its equilibrium position. ஓகே, அதாவது இந்த பார்ட்டிக்கிள் இந்த ஆப்ஜெக்ட் தான் வந்து வைப்ரேட் ஆகுது. ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்ட்டிக்கிள் வந்து a particle of the medium in contact with the vibrating object என்ன ஆகுது, இது வந்து displaced from its equilibrium position. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வைப்ரேட் ஆகுறப்ப அது அதோட பொசிஷன் ஈக்குலிபிரியம் பொசிஷன்லேருந்து என்ன ஆகுது, அது வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது. அது வந்து பக்கத்தில் இருக்கிற மாலிக்யூல்ஸ் மேலே ஒரு ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகுது, எக்ஸர்ட் பண்ணுது. இந்த மாதிரி தான் வைப்ரேஷன்ஸ் உனக்கு வந்து என்ன ஆகுமா, ட்ராவல் ஆகுமா. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் விச் த அட்ஜசன்ட் பார்ட்டிகல்ஸ் கெட் டிஸ்பிளேஸ்ட் ஃப்ரம் இட்ஸ் பொசிஷன் ஆஃப் ரெஸ்ட். ஓகே, ஆஃப்டர் டிஸ்பிளேசிங் த அட்ஜஸ்ட் பார்ட்டிகல் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் கம்ஸ் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். ஸோ இதை நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, நல்லா கவனிங்க, இதான் வந்து ஆப்ஜெக்ட், இது வைப்ரேட் ஆகுது. இது வைப்ரேட் ஆகுறப்ப இங்கே இருக்கிற அட்ஜசன்ட் பார்ட்டிக்கல் ஃபஸ்ட்டு இங்கே இருந்துச்சு, பட் இது வைப்ரேட் ஆகுறப்ப இதெல்லாம் வந்து முன்னாடி மூவ் ஆகிடுது. ஓகே, இது முன்னாடி மூவ் ஆகிறதுனால இங்கே இருக்கிற பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன ஆகுது, இதெல்லாம் நகர்ந்து போகுது. ஓகே, இது நகர்ந்து வைப்ரேட் ஆகுறப்ப இது வந்து என்ன ஆகும், இது பக்கத்தில் இருக்கிற அட்ஜசன்ட் பார்ட்டிகுலை டிஸ்பிளேஸ் பண்ணிவிட்டு இது பேக் வந்துடும். ஓகே, அண்ட் அதே மாதிரி இது வைப்ரேஷனில் இருந்துச்சா, இது பக்கத்தில் இருக்கிற அட்ஜசன்ட் பார்ட்டிகுலை டிஸ்பிளேஸ் பண்ணிவிட்டு இது திரும்ப பேக்கில் வந்துடும். அப்புறம் இது இந்த பார்ட்டிகல் என்ன ஆகும், பக்கத்தில் இருக்கிற அட்ஜசன்ட் பார்ட்டிகல்ஸை டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு இது பேக் வந்துடும். இந்த மாதிரி தான் வைப்ரேஷன்ஸ் உனக்கு ட்ராவல் ஆகும். ஸோ திஸ் ப்ராசஸ் கண்டினியூஸ் இன் த மீடியம் டில் த சவுண்ட் ரீச்சஸ் அவர் இயர்ஸ். இது எவ்வளோ நேரம் மேம் கண்டினியூ ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா,
ஓகே, ஸோ இங்கே நம்மளோட லிசனர் இருக்காங்க, நம்மளோட காது இருக்குல்ல. ஸோ இந்த இந்த சோர்ஸ்லேருந்து எங்கேருந்து இந்த சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது அங்கேருந்து இந்த லிசனர் காது வர வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து என்ன ஆகும், கண்டினியூ ஆகும். இட் இஸ் டு பி நோட்டட் தட் ஒன்லி த டிஸ்டர்பன்ஸ் கிரியேட்டட் பை அ சோர்ஸ் ஆஃப் சவுண்ட் ட்ராவல்ஸ் through the medium, not the particles of the medium. ஸோ இதை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இந்த மீடியமில், ஓகே, ஸோ இதான் வந்து அந்த ஆப்ஜெக்ட், இதான் லிசனர். ஓகே, நடுவில் வந்து என்ன ஆகுது, இங்கே இருக்கிற பார்ட்டிக்கிள் உனக்கு டைரக்டாக இங்கே வரல. particles of the medium are not traveling in the medium. நல்லா கவனி, இந்த டிஸ்டர்பன்ஸ், அந்த வைப்ரேஷன் தான் உனக்கு என்ன ஆகுது, உனக்கு இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து லிசனருக்கு ட்ராவல் ஆகுது. இதை நல்லா மண்டையில் ஏற்றிக்கோ. பார்ட்டிகிள்ஸ் உனக்கு மீடியமில் ட்ராவல் ஆகலை, ஒன்லி த டிஸ்டர்பன்ஸ் ஆர் த வைப்ரேஷன்ஸ் ஆர் ட்ராவலிங் ஃப்ரம் த ஆப்ஜெக்ட் டு த லிசனர். சரியா? ஸோ sound is a wave. All the particles of the medium restrict themselves with only a small to and fro motion called vibration. Vibration னு சொல்றீங்களே, வைப்ரேஷன்னா என்ன, ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கு, அது மேலே ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தோடனே அது என்ன ஆகும், இதான் ஈக்குலிபிரியம் பொசிஷன்ல இருந்து என்ன ஆகும், ஒன்று முன்னாடி போயிட்டு பின்னாடி போகும். ஓகே, அது ரொம்ப தூரம் முன்னாடி போயிட்டு ரொம்ப தூரம் பின்னாடிலாம் போகாது, லைட்டாக முன்னாடி போயிட்டு பின்னாடி வரும், முன்னாடி போயிட்டு பின்னாடி வரும், டூ அண்ட் ஃப்ரோ. ஓகே, ஸோ இந்த டூ அண்ட் ஃப்ரோ மூமெண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், we call this as vibration. So which enables the distance to be carried forward. இந்த மாதிரி எல்லா பார்ட்டிகளும் இதுதான் வைப்ரேஷன். டூ அண்ட் ஃப்ரோ, ரொம்பலாம் இப்படிலாம் போகாது, லைட்டாக மூவ் ஆகும். இந்த வைப்ரேஷன்ஸ் என்ன பண்ணும், பக்கத்தில் இருக்கிற பார்ட்டிகளை மூவ் பண்ண வைக்கும். ஓகே, ஸோ the disturbance which is carried forward in a medium is called wave. ஓகே, ஸோ இந்த டிஸ்டர்பன்ஸ் உனக்கு அப்படியே முன்னாடி ட்ராவல் ஆகிட்டு போகுது பார்த்தியா. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், we call this as a wave. என்னது, இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், we call this as a wave. சரியா? ஸோ நீ என்ன பண்ணுற, take a coil or spring and move it forward and backward. What do you observe? என்னது, ஒரு ஸ்ப்ரிங் எடுத்து அதை முன்னாடி பின்னாடி வந்து நீ மூவ் பண்ணனா என்ன ஆகும், ஸ்ப்ரிங் அமுங்கி, அதாவது நீ ஸ்ப்ரிங்கை எடுத்து இப்படியே வச்சுக்கோயேன், அது என்ன ஆகும், அப்படியே கீழே போயிட்டு மேலே வரும், கீழே போயிட்டு மேலே வரும் இல்லையா. What do you observe? இல்லை நீ வந்து இந்த இப்படி வச்சுட்டு இந்த ஸ்ப்ரிங்கை இப்படி வந்து முன்னாடி பின்னாடி எடுத்துகிட்டு வா. You can observe that in some parts of the coil the turns will be closer and in some other parts the turns will be far apart. So sound also travels in a medium in the same manner. சரியா? ஸோ ஒரு ஸ்ப்ரிங் எடுத்து நீ முன்னாடி பின்னாடி இப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும், சில இடங்களில் இந்த ஸ்ப்ரிங்ஸ் வந்து, இந்த ஸ்ப்ரிங்கோட காயில் வந்து இப்படி முன்னாடி பின்னாடி பண்ணுறப்ப சில இடங்களில் உனக்கு இப்படி கொத்தா கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும், சில இடங்களில் தூரமாக இருக்கும், சில இடங்களில் சின்ன இப்படி இருக்கும், சில இடங்களில் அப்படியே தூரமாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம சவுண்டும் வந்து உனக்கு ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, you can see that in some parts of the coil the turns are closer. These are regions of compressions. Okay, so நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்ப்ரிங் வந்து என்ன ஆகும், நீ மூவ் பண்ணுறப்ப சில இடங்களில் இந்த ஸ்ப்ரிங் வந்து என்ன ஆகும், இந்த காயில்ஸ்லாம் பயங்கர க்ளோஸாக இருக்கும், அண்ட் சில இடங்களில் இந்த காயில்ஸ் அப்படியே தூரமாக இருக்கும், அண்ட் திரும்ப இதெல்லாம் அப்படியே வந்து க்ளோஸாக இருக்கும். ஓகே, இப்படி க்ளோஸாக இருக்கும், சில இடங்களில் தூரமாக இருக்கும், சில இடங்களில் க்ளோஸாக இருக்கும். ஓகே, ஸோ த turns are closer here. இந்த ரீஜன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம், இதை தான் நம்ம கம்ப்ரெஷன்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் அதே மாதிரி இங்கே ஒரு கம்ப்ரெஷன் இருக்குது இல்லையா, வேர் த காயில்ஸ் ஆர் க்ளோசர், இங்கே கம்ப்ரெஷன் இருக்குது இல்லையா. அண்ட் இந்த கம்ப்ரெஷன்ஸ்க்கு நடுவில் உனக்கு ஒரு ஃப்ரீயாக வேர் காயில்ஸ் ஆர் நாட் க்ளோசர், கொஞ்சம் ஃபார் அப்பார்ட் இருக்குது, இந்த ரீஜனை நம்ம என்ன சொல்லுவோம், we call it as rarefaction. ஓகே, ஸோ கம்ப்ரெஷன் ரீஜனில் காயில்ஸ் க்ளோஸாக இருக்குது அண்ட் காயில்ஸ் க்ளோஸ் இல்லாத இடத்த we call it as rarefaction. ஓகே, ஸோ கம்ப்ரெஷன்னா என்ன, ரேர்ஃபேக்ஷன்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். as the coil oscillate, compressions and rarefactions move along the coil. ஸோ இந்த ஸ்ப்ரிங்கை நீ வந்து மூவ் பண்ணுறப்ப என்ன ஆகும், இந்த மாதிரி தள்ளி பண்ணுறப்ப இந்த கம்ப்ரெஷன்ஸும் ரேர்ஃபேக்ஷன்ஸும் அப்படியே உனக்கு மூவ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ the waves that propagates with compressions and rarefactions are called longitudinal waves. ஓகே, ஸோ இந்த மாதிரி உனக்கு கம்ப்ரெஷன் அண்ட் ரேர்ஃப்ராக்ஷன் உனக்கு வந்து என்ன ஆகுது, மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த வேவை நம்ம என்ன சொல்லுவோம், we call it as longitudinal wave. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, longitudinal வேவ்ஸில் உனக்கு எது மூவ் ஆகும் அப்படின்னு வேவ், longitudinal வேவ் எப்படி மூவ் ஆகும்னு பார்த்தோன்னா with compressions and rarefactions. Okay, so in longitudinal waves the particles of the medium move to and fro along the direction of propagation of wave. Okay, so இப்போ
லாங்கிடியூடினல் வேவ்ல வேவ் எனக்கு எந்த டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுது, இந்த டைரக்ஷனில் தான் ட்ராவல் ஆகுது. அண்ட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த மீடியமும் டூ அண்ட் ஃப்ரோ எப்படி ட்ராவல் ஆகுது, அதுவும் இந்த டைரக்ஷனில் தான் ட்ராவல் ஆகுது. ஸோ பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த மீடியம் ஆல்சோ மூவ் இன் த சேம் டைரக்ஷன் ஆஃப் த வேவ். ஓகே, ஸோ வேவ் மூவ்மெண்ட்டும் ஒரே டைரக்ஷன் தான், பார்ட்டிகல்ஸ் முன்னாடி பின்னாடி போயிட்டு வர மூவ்மெண்ட்டும் உனக்கு சேம் டைரக்ஷன் தான். ஓகே, ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஏன் மேம் இதை அழுத்தி சொல்கிறீங்க, ஏன்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னு ஒன்று இருக்குது, அதில் உனக்கு வேவோட டைரக்ஷனும் அதே மாதிரி பார்ட்டிகல்ஸோட டைரக்ஷனும் உனக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். ஆனால் இங்கே தான் லாங்கிடியூடினல் வேவ் தான், வேவ் டைரக்ஷனும் ஒரு சேமு, அப்புறம் பார்ட்டிகல்ஸோட மூமெண்ட்டும் உனக்கு சேம் டைரக்ஷன். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், லாங்கிடியூடினல் வேவ்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் சவுண்டில் கூட, என்னது சவுண்டில் கூட நம்ம இந்த காயில் மாதிரியே தான் இங்கேயும் வந்து என்ன ஆகுது, நம்மளோட பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுது. சில இடங்களில் பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன ஆகுது, பயங்கரமாக க்ளோஸாக இருக்குது, சில இடங்களில் பார்ட்டிகல்ஸ் நல்லா தூரமாக இருக்குது, சில இடங்களில் திரும்ப பார்ட்டிகல்ஸ் க்ளோஸாக இருக்குது. ஓகே, அப்புறம் திரும்ப பார்ட்டிகல்ஸ் தூரமாக இருக்குது. இதே மாதிரி தான் இருக்கா. ஸோ இந்த ரீஜனை நம்ம கம்ப்ரெஷன் சொல்லுவோம், திஸ் இஸ் ரேர்ஃபேக்ஷன், திஸ் இஸ் கம்ப்ரெஷன் அண்ட் திஸ் இஸ் ரேர்ஃபேக்ஷன். ஓகே, ஸோ நம்ம சவுண்ட் வேவையும் என்ன சொல்லலாம், நம்ம லாங்கிடியூடினல் வேவ்னு சொல்லலாமா. ஸோ சவுண்ட் இஸ் அ longitudinal wave. Okay, so sound என்ன wave, sound is a longitudinal wave. So நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, sound is a longitudinal wave. இதுல wave movementோ particles movementோ உனக்கு same directionல இருக்கும். So sound can travel only when there are particles which can be compressed and rarefact. Okay, so அதாவது சவுண்ட் எந்தெந்த மீடியமில் ட்ராவல் ஆகும்னா, எந்தெந்த மீடியமில் இந்த கம்ப்ரெஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷன் பாசிபிள், அந்த மாதிரி மீடியமில் மட்டும்தான் நம்ம சவுண்டால் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ ஏரில் வந்து இந்த மாதிரி கம்ப்ரெஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷன் இஸ் பாசிபிள் இல்லையா, ஏர் மாலிக்யூல்ஸ்னால க்ளோஸ் ஆகும், ஏர் மாலிக்யூல்ஸ் க்ளோஸாக இருக்கும், சில இடங்களில் தூரமாக இருக்கும். ஸோ அங்கே கம்ப்ரெஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷன் இஸ் பாசிபிள். ஸோ எந்தெந்த மீடியமில் பாசிபிளோ அங்கே தான் சவுண்டு ட்ராவல் ஆகும். ஸோ கம்ப்ரெஷன்ஸ்லாம் என்ன, கம்ப்ரெஷன்ஸ் ஆர் த ரீஜியன்ஸ் where particles are crowded together. Another compressions are the regions where particles are crowded together. Rarefactions are the regions of low pressure where particles are spread apart. Another particles எங்கெங்கெல்லாம் தூரமா இருக்கோ அதெல்லாம் rarefaction சொல்லுவோம், particles எங்கெங்கெல்லாம் க்ளோஸா இருக்கோ அதெல்லாம் நம்ம compression சொல்லுவோம். ஓகே, sound wave is an example of a longitudinal mechanical wave. இத மண்டையில நல்லா ஏத்திக்கோ, சரியா. ஸோ இதான் longitudinal nature of sound wave ரெப்ரசென்ட் பண்ற டயக்ராம், சரியா. ஸோ இப்போ நீ ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து, புல்லாங்குழலோ வீணையோ கீபோர்டோ பியானோவோ வயலினோ கிட்டாரோ ஏதாவது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு, ஓகே, இந்த சவுண்டுங்களுக்கு நடுவில் வர நீ யூடியூப்ல கூட போட்டு பார்க்கலாம். இந்த சவுண்ட்ஸ்க்கு வந்து எல்லாமே சவுண்டு தான், ஆனால் ஒவ்வொரு சவுண்டும் டிஃப்ரெண்ட்டாக உனக்கு கேட்குது. எதனால அப்படின்னு பார்த்தோன்னா, we will now study about the characteristics of sound waves. என்னது, சவுண்ட் வேவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம். A sound wave can be described completely by 5 characteristics. என்னது, sound wave 5 characteristics வச்சு நம்ம describe பண்ணலாம். First one is amplitude. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது, ஒரு சவுண்ட் வேவ். இதுதான் வந்து ஒரு சவுண்ட் வேவ் அப்படின்னா, ஸோ இது வந்து என்னது, இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சவுண்ட் வந்து இப்படி வந்து மூவ் ஆகுது, this is a wave இல்லையா. ஸோ this is a sound wave. இதுல first என்ன, amplitude, the maximum displacement of the particles of the medium from their original undisturbed position when a wave passes through the medium is called amplitude of the wave. Amplitude of the wave னா ஒரு பார்ட்டிக்கல் எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் மூவ் ஆகுது. ஓகே, ஸோ அந்த வைப்ரேஷன் கம்ப்ரெஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷனில் மேக்ஸிமம் அந்த பார்ட்டிக்கல் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தோன்னா இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து மேக்ஸிமம் எல்லா பார்ட்டிகல்ஸும் இந்த கம்ப்ரெஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷனில் மூவ் ஆகும். பட் கம்ப்ரெஷன்லையோ ரேர்ஃபேக்ஷன்லையோ மேக்ஸிமம் அந்த பார்ட்டிக்கல் பாருங்க, இதான் கிராஃப், இதான் டிஸ்பிளேஸ்மெண்ட்லேயே மேக்ஸிமம் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த பார்ட்டிக்கல் வந்து மூவ் ஆகுது ஃப்ரம் இட்ஸ் ஈக்குலிபிரியம் பொசிஷன். ஓகே, ஸோ மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிக்கல் ஃப்ரம் த ஈக்குலிபிரியம் பொசிஷன், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், we call it as amplitude. We call it as amplitude. சரியா. ஸோ அதோட ஈக்குலிபிரியம் அன்டிஸ்டர்ப்டு பொசிஷன்ல இருந்து இந்த வைப்ரேஷன் பட்டோன்னே இந்த பார்ட்டிக்கல், ஒரு பார்ட்டிக்கல் மேக்ஸிமம் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவ் ஆகுது அதான் நம்ம ஆம்ப்ளிடியூட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ if the vibration of the particle has large amplitude, sound will be loud. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஆம்ப்ளிடியூட் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா, சரியா, ஆம்ப்ளிடியூட் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா என்னது, அந்த பார்ட்டிகிளுக்கு ஆம்ப்ளிடியூட் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அந்த சவுண்ட் எப்படி இருக்குமா, பயங்கர லவுடா இருக்குமா. ஓகே, சத்தமா இருக்குமா. ஓகே, அதே மாதிரி இப்போ வந்து
ரெண்டு சவுண்ட் வேவ் போடுறேன். ஒன்று வந்து நல்லா பெரிய பெரிய ஆம்ப்ளிடியூடு இருக்குது. ஓகே, இன்னொரு சவுண்ட் வேவ் அதுக்கு வந்து குட்டி குட்டி ஆம்ப்ளிடியூடு இருக்குது. சரியா? ஸோ எந்த சவுண்ட் வந்து பயங்கர சவுண்டாக இருக்கும், லவுடாக இருக்கும்? இந்த வேவ் தான் பயங்கர லவுடாக இருக்கும். ஓகே, ஸோ ஆம்ப்ளிடியூடை ஏல டினோட் பண்ணுவோம். அதோட எஸ்ஐ யூனிட் என்ன? மீட்டா. ஏன்னா மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல் தானே. ஸோ இதோட எஸ்ஐ யூனிட் என்ன? மீட்டா. ஸோ ஆம்ப்ளிடியூட்னா என்ன? இதான் ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். செகண்ட் என்ன? ஃப்ரீக்வென்சி, அதிர்வெண். சரியா? ஃப்ரீக்வென்சினா என்ன? ஸோ த நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் produced in 1 second is called frequency of the wave. என்னது? ஒரு வைப்ரேஷன்ல பார்த்தனா ஒரு கம்ப்ரெஷன் அண்ட் ஒரு ரேர்ஃபேக்ஷன் டுகெதர் will compose one vibration. சரியா? ஒரு கம்ப்ரெஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷன் டுகெதர் அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம ஒரு வைப்ரேஷன் சொல்லுவோம். சரியா? ஸோ இது ஒரு கம்ப்ரெஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் வைப்ரேஷன் ஆர் ஒன் ஆசிலேஷன். சரியா? ஸோ இந்த மாதிரி இது ஒரு ஆசிலேஷன் சொன்னா, ஸோ த நம்பர் ஆஃப் இது ஒரு வைப்ரேஷன் சொல்லலாம். ஸோ ஒரு செகண்டில் இந்த மாதிரி எவ்வளோ வைப்ரேஷன்ஸ் உனக்கு வந்து நடக்குது அந்த சவுண்ட் வேவ்ல அப்படின்னு பார்த்தோன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? we call it as frequency of the wave. Okay, so the number of oscillations or the number of vibrations in 1 second, number of vibrations in 1 second is called frequency. அதோட எப்படி denote பண்ணுவோம்? n denote பண்ணுவோம். and SI unit is second inverse. okay, second inverse or நம்ம hertz னு denote பண்ணலாம். இதான் SI unit of frequency. so human இப்போ நான் சொன்னல நம்ம human ear வந்து ஒரு specific frequency range தான் நம்ம human ear நால கேட்க முடியும். so நம்ம human ear நால 20 hertz ல இருந்து 20,000 hertz வரைக்கும் தான் நம்ம human ear நால frequency நம்மளால கேட்க முடியும். சரியா? so human ear can hear sound of frequency only from 20 hertz to 20,000 hertz. இதுக்கு கீழேயும் நம்மளால கேட்க முடியாது, இதுக்கு மேலேயும் நம்மளால கேட்க முடியாது. so 20 hertz frequency கீழே இருக்கிற சவுண்டை நம்ம என்ன சொல்லுவோம்? we call it as infrasonic sound. and 20,000 hertzக்கு மேலே இருக்கிற சவுண்டை நம்ம ஃப்ரீக்வன்சியை நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம அல்ட்ராசோனிக் சவுண்டுன்னு சொல்லுவோம். ஸோ நம்மளால இன்ஃப்ராசோனிக் சவுண்டும் கேட்க முடியாது, அல்ட்ராசோனிக் சவுண்டும் கேட்க முடியாது. ஸோ நம்ம ஆம்ப்ளிடியூட் பார்த்தோம், ஃப்ரீக்வன்சி பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன? டைம் பீரியட். என்னது? அலைவு காலம். சரியா? ஸோ டைம் பீரியட்னா என்னடா பசங்களா? டைம் பீரியட்னா the time required to produce one complete vibration. என்னது? ஒரு கம்ப்ளீட் வைப்ரேஷன். என்னது? இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் வைப்ரேஷனா? இந்த ஒரு கம்ப்ளீட் வைப்ரேஷனை முடிக்கிறதுக்கு நம்ம வேவ்க்கு எத்தனை டைம் வந்து தேவைப்படுது? அதுதான் நம்ம டைம் பீரியட்னு சொல்றோம். சரியா? அதான் நம்ம we call it as time period of the wave denoted by capital T. இதோட SI யூனிட் என்ன? இதோட SI யூனிட் செகண்ட். சரியா? okay, and very important relation, frequency யும் time period it is related, they are reciprocal அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? so frequency and time period are reciprocal to each other. so frequency and time period are reciprocal to each other. சரியா? so இது frequency, இது time period. okay, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உனக்கு ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சிச்சுன்னா டைம் பீரியட் எப்படி கண்டுபிடிப்ப? நீ வந்து 1 by frequency போட்டோன்னா நீ டைம் பீரியட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஆம்ப்ளிடியூட், ஃப்ரீக்வன்சி அண்ட் டைம் பீரியட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன? வேவ் லென்த். என்னது? அலை நீளம். என்னது? அலை நீளம். வேவ் லென்த்னா என்னடா பசங்களா? ஸோ த மினிமம் டிஸ்டன்ஸ் இன் விச் அ சவுண்ட் வேவ் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் இஸ் கால்ட் இட்ஸ் வேவ் லென்த். okay, so the minimum distance in which the sound wave repeats itself. okay, so இதுதான் ஒரு கம்ப்ளீட் வைப்ரேஷன். இந்த வைப்ரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப இந்த வைப்ரேஷன் வந்து என்ன ஆகுது? ரிப்பீட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த வைப்ரேஷன், அதாவது இந்த வைப்ரேஷனுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? we call it as wavelength. சரியா? so the minimum distance in which a sound wave repeats itself is called wavelength. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்ப்ரெஷனுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் இல்லை ரெண்டு ரேர் ஃப்ராக்ஷனுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம வேவ்லென்த்னு சொல்லுவோம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. யூஸ்வலாக அடுத்தடுத்து இருக்கிற ரெண்டு கம்ப்ரெஷனுக்கோ அடுத்தடுத்து இருக்கிற ரெண்டு ரேர் ஃப்ராக்ஷனுக்கோ நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் we call it as wavelength. சரியா? so the wavelength is usually denoted as lambda. சரியா? so SI unit of wavelength என்ன? meter. ஓகே, ஸோ நம்ம ஆம்ப்ளிடியூட், ஃப்ரீக்வன்சி, டைம் பீரியட் அண்ட் வேவ் லென்த் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த ரெண்டு கம்ப்ரெஷனுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸஸ் வேவ் லென்த், அதே மாதிரி இந்த ரெண்டு ரேர் ஃப்ராக்ஷன் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸஸ் வேவ் லென்த். சரியா? ஸோ ஆம்ப்ளிடியூட் பார்த்தோம், டைம் பீரியட் பார்த்தோம், ஃப்ரீக்வன்சி பார்த்தோம், நெக்ஸ்ட் வேவ் லென்த் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன? வெலாசிட்டி ஆர் ஸ்பீட். ஓகே, ஸோ வெலாசிட்டி ஆர் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட்னா என்ன? ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த சவுண்ட் வேவ் இன் 1 second.
ஒரு செகண்ட்ல எத்தனை வைப்ரேஷன்ஸ் நடந்துச்சு அதை நம்ம என்ன சொல்லுவோம், அதை ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு செகண்ட்ல சவுண்ட் வேவ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு, என்னது ஒரு செகண்ட்ல நம்மளோட சவுண்ட் வேவ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு அதை நம்ம என்ன சொல்லுவோம், we call it as velocity of the sound. சரியா? ஸோ ஒரு செகண்ட்ல சவுண்ட் வேவ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு அதான் நம்ம வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட்னு சொல்லுவோம். SI யூனிட் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இஸ் மீட்டர் பர் செகண்ட். சரியா? ஸோ 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டோமா, இதுதான் வந்து 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சவுண்ட். ஓகே, இப்போ நம்ம நிறைய சவுண்ட்ஸை எப்படி வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பேஸ்ட் ஆன் த 3 ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ நிறைய சவுண்ட் இருக்குது, இந்த 3 சவுண்டை எப்படி நம்ம டிஸ்டிங்கிஷ் பண்ணுறோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த லவுட்னஸ், pitch and timbre. Okay, so இந்த factors பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம். First, loudness na என்ன? Okay, loudness is a quantity by virtue of which a sound can be distinguished from another one, both having the same frequency. இப்போ ரெண்டு சவுண்டுக்கு சேம் frequency இருக்குன்னு வச்சுக்கோ. frequencyனா என்ன, ஒரு செகண்ட்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் நான் வந்து நடக்குது அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ரெண்டு சவுண்டுக்கு உனக்கு சேம் ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு வச்சுக்கோ. ரெண்டு சவுண்டுக்கு யூ ஹாவ் த சேம் ஃப்ரீக்வன்சி. அப்படி ரெண்டு சவுண்டுக்கு உனக்கு சேம் ஃப்ரீக்வன்சி இருந்துச்சுன்னா அதை நம்ம டிஸ்டிங்கிஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேக்டர் எடுத்துகிட்டு வரும், அதுதான் என்னது, லவுட்னஸ். சரியா? ஸோ லவுட்னஸ் ஆர் சாஃப்ட்னஸ் ஆஃப் அ சவுண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த வேவ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி லவுட்னஸ் வந்து நம்ம எதை வச்சு டிட்டர்மைன் பண்ண போகிறோம், ஆம்ப்ளிடியூட் வச்சு டிட்டர்மைன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆம்ப்ளிடியூட் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா லவுட்னஸ் வில் பி மோர், சவுண்ட் வில் பி லவுட், சவுண்ட் ரொம்ப சத்தமாக இருக்கும். ஓகே, ஆம்ப்ளிடியூட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா சவுண்ட் வந்து ரொம்ப ஃபீபிளாக இருக்கும், சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஓகே, ஸோ லவுட்னஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆம்ப்ளிடியூட். ஒரு டேபிளை நம்ம லைட்டாக நம்ம ஸ்ட்ரைக் பண்ணுறப்போ ஒரு சாஃப்ட் சவுண்டு வருது, ஏன்னா நம்ம ஒரு சவுண்டு வேவ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதோட ஆம்ப்ளிடியூட் கம்மியாக இருக்குது. ஓகே, அதுவே நான் வந்து பல்லார்னு நான் வந்து அடிக்கிறேன், ஓகே பட்டுன்னு இப்படி வந்து தட்டுறேன், கிளாப் தட்டுறேன் அப்படின்னா நான் வந்து ரொம்ப ஹார்டாக ஸ்ட்ரைக் பண்ணுறப்ப சவுண்ட் வேவ் வந்து ஜாஸ்தி ஆம்ப்ளிடியூட் இருக்கிற வேவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ தட் சவுண்ட் இஸ் என்னது, வெரி வெரி லவுடா. ஓகே, ஸோ நல்லா கவனிங்க, லவுட் சவுண்ட் கேன் ட்ராவல் அ லாங்கர் டிஸ்டன்ஸ். சரியா? ஸோ லவுட் சவுண்டு, சத்தமாக இருக்கிற சவுண்டு வந்து ஜாஸ்தி டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி அதுக்கு இருக்குது. சரியா? ஸோ லவுட் சவுண்ட் கேன் ட்ராவல் அ வெரி லாங் டிஸ்டன்ஸ் ஆஸ் லவுட்னஸ் இஸ் அசோசியேட்டட் வித் ஹையர் எனர்ஜி. என்னது, லவுட் சவுண்ட் ரொம்ப தூரமாக வந்து ட்ராவல் பண்ணுமா, ஏன்னா லவுட் சவுண்ட் ஹேஸ் ஹையர் எனர்ஜி. என்னது, லவுட்னஸ் இஸ் அசோசியேட்டட் வித் ஹையர் எனர்ஜி. அ சவுண்ட் வேவ் ஸ்ப்ரெட்ஸ் அவுட் ஃப்ரம் இட்ஸ் சோர்ஸ். என்னது, சவுண்ட் வேவ் ஸ்ப்ரெட்ஸ் அவுட் ஃப்ரம் இட்ஸ் சோர்ஸ். ஓகே, ஸோ இந்த சவுண்ட் வேவ் உனக்கு சோர்ஸ்லேருந்து வரப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சவுண்ட் வேவோட ஆம்ப்ளிடியூட் டிக்ரீஸ் ஆகுமா, சோர்ஸ்லேருந்து வரப்போ அந்த சவுண்ட் வேவோட ஆம்ப்ளிடியூட் ஜாஸ்தியாக இருக்கும், போக 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 அந்த சவுண்ட் வேவோட ஆம்ப்ளிடியூட் என்னாகும், டிக்ரீஸ் ஆகும், அண்ட் போக போக லவுட்னஸ் கம்மியாயிடும். சரியா? சரியா? ஓகே, ஸோ லவுட் சவுண்டு பாரு ஆம்ப்ளிடியூட் ஜாஸ்தியாக இருக்குது, இதே சாஃப்ட் சவுண்டில் ஆம்ப்ளிடியூட் உனக்கு சின்னதாக இருக்குது. ஓகே, அண்ட் லவுட்னஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த வேவ் அண்ட் லவுட்னஸ் ஆஃப் அ சவுண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ். என்னது, லவுட்னஸ் ஆஃப் அ சவுண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டினா என்ன, இன்டென்சிட்டினா அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கிராசிங் பர் யூனிட் ஏரியா பர் யூனிட் டைம் perpendicular to the direction of propagation of wave. சரியா? எவ்வளோ எனர்ஜி கொடுத்து அந்த வேவ் வந்து ட்ராவல் ஆகுது, அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கிராசிங் பர் யூனிட் ஏரியா, இந்த டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் வேவ்ல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து கிராஸ் ஆகுது, அதான் நம்ம இன்டென்சிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஜாஸ்தி எனர்ஜி வந்து நம்ம போட்டு அந்த சவுண்ட் வேவ் ட்ராவல் ஆகுதுன்னா லவுட்னஸ் வில் பி மோர். ஸோ லவுட்னஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ். சரியா? ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் ஹர்ட் அட் அ பிளேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபாலோயிங் 5 ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ இன்டென்சிட்டி இது மேலெல்லாம் டிபெண்ட் ஆயிருக்கும். 5 ஃபேக்டர்ஸ். ஒன் இஸ் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த சோர்ஸ், டிஸ்டன்ஸ் ஆஃப் த அப்சர்வர் ஃப்ரம் த சோர்ஸ், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சோர்ஸ், டென்சிட்டி ஆஃப் த மீடியம், ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சோர்ஸ். ஓகே, ஸோ இன்டென்சிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த 5 ஃபேக்டர்ஸ். ஓகே, அந்த சோர்ஸ்லேருந்து எவ்வளோ ஆம்ப்ளிடியூடில் அந்த வேவ் வந்து ப்ரொபகேட் ஆகுது அது மேலே டிபெண்ட் ஆகுமா. அண்ட் அதே மாதிரி அப்சர்வருக்கும் லிசனருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, அப்சர்வருக்கும் லிசனருக்கும் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், தூரமாக இருந்துச்சுன்னா இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கும் இல்லையா. யூஸ்வலாக தூரமாக இருந்தால் உனக்கு சவுண்டு கேட்காது இல்லையா. அண்ட் நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சோர்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் குட்டி பின்னு சவுண்டு
நீ என்னதான் வந்து பக்கத்தில் இருந்தாலும் பின்னை நீ ட்ராப் பண்ணனா அந்த பின்னோட சவுண்டுக்கு அவ்வளோ ஷார்ப்பாக கேட்குமா? கேட்காது. ஏன்னா அதோட சர்ஃபேஸ் ஏரியா கம்மி. இதுவே ஒரு பெரிய பாத்திரத்தை நீ கீழே போடுற அப்படின்னா அதோட சவுண்டு ஜாஸ்தியாக கேட்கும். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சோர்ஸுமே இம்பார்ட்டன்ட். அண்ட் அதே மாதிரி டென்சிட்டி ஆஃப் த மீடியம். ஓகே, ஸோ அப்சர்வருக்கும் சோர்ஸுக்கும் லிசனருக்கும் நடுவில் இருக்கிற அந்த மீடியமோட டென்சிட்டியும் பொறுத்து இன்டென்சிட்டி வந்து வேரி ஆகும். அண்ட் அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சோர்ஸ். சரியா? ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சோர்ஸ், அந்த சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது பார்த்தியா, அதோட ஃப்ரீக்வன்சி மேலேயுமே நம்ம இன்டென்சிட்டி டிபெண்ட் ஆகுது. ஸோ த யூனிட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் இஸ் டெசிபிள். என்னது? யூனிட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து என்னது? டெசிபிள். ஓகே, ஏன்னா அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் தான் என்ன பண்ணாரு, இதை டெலிஃபோனை இன்வென்ட் பண்ணதுனால டு காம்ப்ளிமெண்ட் ஹிம் நம்ம டெசிபிள்னு வச்சுருக்கோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம லவுட்னஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ சவுண்ட்ஸை நம்ம டிஸ்டிங்கிஷ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் லவுட்னஸ் பார்த்தோம். செகண்ட் என்ன? பிச். பிச்னா என்ன? ஸ்ருதி. ஓகே, அந்த ஸ்ருதி பேர் ஸ்ருதி இல்லை, பிச் வந்து சவுண்டில் இந்த ஸ்ருதியில் பாடு, இந்த ஸ்ருதியில் பாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூப்பர் சிங்கர், சன் சிங்கர், அப்புறம் சரிகமாப்பா இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த பிச்சுமே வந்து மேட்டர். பிச் இஸ் ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சவுண்ட் பை விச் வி கேன் டிஸ்டிங்கிஷ் வெதர் அ சவுண்ட் இஸ் ஷ்ரில் ஆர் பேஸ். ஓகே, ஸோ ஒரு சவுண்டு ரொம்ப ஷ்ரில்லாக இருக்கா, இல்லைனா வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கா, எல்லாம் கொஞ்சம் அப்படியே அந்த ஐ பிச்சில் பாடுறதுனா ஐ பிச்சில் பாடுறப்ப அப்படியே ரொம்ப அப்படியே வந்து பாடுவாங்க. ஃப்ளாட்டாக சில பேருக்கு ஐ பிச்சிலலாம் பாட வராது. அந்த பிச்சுனா என்ன? ஓகே, அந்த சவுண்டோட ஷ்ரில்னஸ்ஸு அப்புறம் ஃப்ளாட்டாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த பிச். ஓகே, ஸோ ஹை பிச் சவுண்டு ஷ்ரில் அண்ட் லோ பிச் சவுண்ட் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து இப்படி பேசுகிறேன் அப்படின்னா இதில் ஏதாச்சும் வந்து இந்த சவுண்ட் வந்து ஏதாச்சும் அதில் ஏதாச்சும் அதிர்வு தெரியுதா? இந்த மாதிரி நான் பேசுகிறப்ப ஏதாச்சும் அதிர்வு தெரியுதா? கிடையாது. இதான் வந்து லோ பிச் சவுண்ட். இதுக்கு வந்து என்னது? ஷ்ரில் எதுவுமே இல்லை, ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. இதில் ஷ்ரில் எதுவும் இல்லை, ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. இதுவே நான் ஹை பிச்சில் வந்து பேசுகிறப்ப என்னோட வாய்ஸில் வந்து ஏதாவது ஒரு ஷ்ரில்னஸ் தெரியுது பார்த்தியா? ஸோ ஹை பிச் சவுண்டில் உனக்கு ஷ்ரில் இருக்கும் அண்ட் லோ பிச் சவுண்டில் உனக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். சரியா? ஸோ டூ மியூசிக் சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு பை த சேம் இன்ஸ்ட்ருமெண்ட் வித் சேம் ஆம்ப்ளிடியூட் வில் டிஃபர் ஃப்ரம் their வைப்ரேஷன்ஸ் ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ். ஓகே, ஸோ உனக்கு ரெண்டு சவுண்ட் வேவ் வந்து இருக்குது. அந்த ரெண்டு சவுண்ட் வேவ்க்கும் ஃப்ரீக்வன்சி சேமு, உனக்கு ஆம்ப்ளிடியூடும் சேமு. ஃப்ரீக்வன்சி சேம் இல்லை, உனக்கு ஆம்ப்ளிடியூட் ரெண்டுத்துக்குமே சேம் அப்படின்னா அதுக்கு என்னது? ஃப்ரீக்வன்சி வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தனா. ஓகே, ஃப்ரீக்வன்சி டிஃபர் ஆகுது பட் ஆனால் ஆம்ப்ளிடியூட் சேம்னா தே கேன் பி டிஸ்டிங்கிஷ்டு பை பிச். ஓகே, தே கேன் பி டிஸ்டிங்கிஷ்டு பை பிச். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாரு. ஸோ இதான் வந்து 1 செகண்டில் எவ்வளோ ஆசிலேஷன்ஸ்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வேவில் பார்த்தோன்னா 1 செகண்டில் லாட் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் இல்லையா? அண்ட் இதில் திஸ் இஸ் ஐ பிச் சவுண்ட். ஓகே, ஸோ லோ பிச் அண்ட் ஐ பிச் சவுண்ட். ஓகே, ஸோ இதில் வந்து உனக்கு ஆம்ப்ளிடியூட் ஆல்மோஸ்ட் உனக்கு சேமாக தான் இருக்கும், ஆனால் ஃப்ரீக்வன்சி உனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஐ பிச் சவுண்டில் உனக்கு நிறைய என்னது ஆசிலேஷன்ஸ் இருக்குது, ஆனால் லோ பிச் சவுண்டு உனக்கு அவ்வளோ ஆசிலேஷன்ஸ் இருக்காது. என்னது? லோ பிச் சவுண்டில் உனக்கு அவ்வளோ ஆசிலேஷன்ஸ் இருக்காது. ஐ பிச் சவுண்டில் நிறைய ஆசிலேஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஃப்ரீக்வன்சிஸ் உனக்கு வேரி ஆகுது. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் இன் 1 செகண்ட் ஹை பிச் சவுண்டில் ஜாஸ்தியாக இருக்கும், ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். லோ பிச் சவுண்டில் ரொம்ப கம்மியாக இருக்கும். சரியா? ஸோ ஹை பிச் சவுண்டில் அதனால தான் ஷ்ரில் இருக்குது, ஆசிலேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால. லோ பிச்சு ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன? டிம்பர். நெக்ஸ்ட் என்ன? டிம்பர். டிம்பர்னா என்ன? டிம்பர் இஸ் த கேரக்டரிஸ்டிக் which distinguishes two sounds of same loudness and pitch emitted by two different instruments. ஓகே, இப்போ ரெண்டு சவுண்ட் வேவுக்கு உனக்கு ஃப்ரீக்வன்சி சேமாக இருக்குது, ஆம்ப்ளிடியூட் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா லவுட்னஸ் வச்சு நம்ம அந்த சவுண்டை என்ன பண்ணிக்கலாம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். சில சவுண்டு வந்து உனக்கு ஆம்ப்ளிடியூட் சேமாக இருக்குது, ஃப்ரீக்வன்சி டிஃபர் ஆகுதுன்னா பிச்சை வச்சு நம்ம அந்த சவுண்டை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இப்போ இங்கே உனக்கு ஆம்ப்ளிடியூடும் சேமாக இருக்குது, அதாவது லவுட்னஸும் சேமாக இருக்குது, பிச்சும் வந்து சேமாக இருக்குது அப்படின்னா நம்ம டிம்பர் மூலமாக தான் அந்த சவுண்டை வந்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம வந்து டிஸ்டிங்கிஷ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து உனக்கு இந்த டிம்பர் வேரி ஆகும். ஸோ சவுண்ட் ஆஃப் அ சிங்கிள் ஃப்ரீக்வன்சி இஸ் கால்ட் அ டோன். ஓகே, ஒரே மாதிரியான ஃப்ரீக்வன்சி, ஒரே ஒரு ஃப்ரீக்வன்சி தான் இருக்குது
அதை நம்ம என்ன சொல்லுவோம், டோன்னு சொல்லுவோம். கலெக்ஷன் ஆஃப் டோன் இஸ் கால்ட் நோட். ஓகே, ஒரே ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கிற சவுண்டை நம்ம டோன்னோ, நிறைய டோன்ஸ் ஆர் கால்ட் அஸ் நோட்ஸ். டிம்பர் இஸ் a general term for the distinguishable characteristics of tone. இந்த மாதிரி இந்த ஃப்ரீக்வன்சி ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமே வந்து என்ன ஆகுது, இந்த நோட்ஸ் வந்து வேரி ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தோன்னா இந்த டியூனிக் ஃபோர்க்கில் இந்த டிம்பர் குவாலிட்டி ஆஃப் சவுண்ட் இஸ் வேரி, இங்கே வந்து the quality of sound is varying. வாய்ஸ்ல இங்கே குவாலிட்டி ஆஃப் சவுண்ட் இஸ் வேரியிங். சரியா? ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், டிம்பர்னு சொல்லுவோம். ஓகே, இதான் நம்ம டிம்பர்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் ஆல்ரெடி உனக்கு தெரியும், நீ ஃபிசிக்ஸ்லேயே படிச்சிருப்ப. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இஸ் டிஃபைன். ஸ்பீட் என்ன பண்ணுது, என்னதுடா, டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு distance is speed is equal to distance traveled by a sound wave per unit time. Usually speed வந்து distance by time, ஆனா speed up a sound வந்து distance traveled by the sound wave in unit time. Okay, if the distance traveled by one wave is taken as one wavelength. Okay, so ஒரு wave வந்து எவ்வளோ distance travel பண்ணுது, ஒரு wave வந்து எவ்வளோ distance travel பண்ணுது அப்படின்னு பார்த்தனா, யூஸ்வலாக பார்த்தனா this is the distance traveled by one wave. இது ஒரு wave, இங்கே ஒரு வேவ் இருக்குது பார்த்தியா. ஸோ இதுதான் வந்து நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். ஸோ இது என்ன சொல்லுமோ, நம்ம வேவ் லென்த்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்டன்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், வேவ் லென்த் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அ வேவ் இஸ் டேக்கன் அஸ் ஒன் வேவ் லென்த். அந்த டைம் டேக்கன் ஃபார் இட்ஸ் ப்ரொபகேஷன் இஸ் ஒன் டைம் பீரியட். ஓகே, ஸோ அப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னா டிஸ்டன்ஸ் பதிலாக வேவ் லென்த் எடுக்கிறோம், அண்ட் டைம் பதிலாக டைம் பீரியட் எடுக்கிறோம். ஓகே, ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டைம் பீரியடோட வேல்யூ என்ன சொன்னேன், டைம் பீரியட் இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ டீக்கு பதிலாக நான் 1/n எழுதலாமா. ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு v இஸ் ஈக்குவல் டு லாம்டா டிவைடட் பை என்னது, டைம் பீரியட் இல்லையா, லாம்டா டிவைடட் பை டைம் பீரியட். ஓகே, ஸோ t இஸ் ஈக்குவல் டு 1/n னா n இஸ் ஈக்குவல் டு என்ன, 1/t. ஸோ இங்கே 1/t இருக்கா. ஸோ 1/tக்கு பதிலாக என்ன எழுதலாம், நான் லாம்டா இன்டூ n எழுதலாம். So wavelength into frequency. So speed of a wave is calculated by multiplying wavelength into frequency. So அதோட formula என்ன, n lambda. So speed is equal to v is equal to n lambda. So this is a very very important formula. V is equal to n lambda. So the speed of sound remains almost the same for all frequency. எல்லா frequencyக்குமே speed வந்து உனக்கு almost வந்து என்ன எல்லாமே சேமா இருக்கும் under a given medium, under the same physical condition. Same physical conditionல ஒரு given mediumல speed of sound வந்து almost உனக்கு சேமா தான் இருக்கும். So இந்த v is equal to n lambda வச்சு உனக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. Okay, so sound wave has a frequency 2 kilohertz. 2 kilohertz. 2 hertz இல்ல, 2 kilohertz னா என்னது, this is 2000 hertz. This is என்னது, this is the frequency. And wavelength என்ன, 15 centimeter. அப்போ மீட்டரில் this is 0.15 மீட்டர். ஏன்னா இதுதான் வந்து பேசிக் எஸ்ஐ யூனிட்ல எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ அது ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க அண்ட் வேவ் லென்த் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, how much time will it take to travel 1.5 kilometer. என்னது, 1.5 kilometer. 1.5 kilometerக்கு how much time it will take ன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஃப்ரீக்வன்சி நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வந்து வேவ் லென்த்தை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் கேல்குலேட் பண்ணட்டுமா. நவ் வி ஹாவ் டு கேல்குலேட் தி ஸ்பீட் ஆஃப் த வேவ். என்னது, ஸ்பீட் நான் கேல்குலேட் பண்ணிடலாமா, n இன்டூ லாம்டா 0.515 இன்டூ 2000 போட்டோன்னா எனக்கு ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் வேவ் வருமா, விச் இஸ் ஈக்குவல் டு சம் வேல்யூ. ஓகே, ஸோ இந்த சவுண்ட் வேவ் இந்த ஸ்பீடில் வந்து ட்ராவல் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, ஹவு மச் டைம் வில் இட் டேக் டு ட்ராவல் 1.5 கிலோமீட்டர். ஸோ இந்த ஸ்பீடில் அந்த வேவ் ட்ராவல் ஆகுது. அப்புறம் டிஸ்டன்ஸ் என்ன, டிஸ்டன்ஸ் எனக்கு 1.5 கிலோமீட்டர் எனக்கு கவர் பண்ணுது. அப்போ எவ்வளோ டைமில் கவர் பண்ணும். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் என்ன, 1.5 kilometer divided by எனக்கு v என்ன, v is equal to 300 meter per second. Okay, 300. So 1.5 kilometer which is equal to, so calculate பண்ணோனா you get
டைம் இஸ் ஈக்குவல் டு 5 செகண்ட்ஸ். ஸோ 5 செகண்ட்ஸில் எனக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணும். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு யூ ஹேவ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இதெல்லாமே வந்து நீங்கள் நீங்களே வந்து என்ன பண்ணணும், ட்ரை பண்ணணும். சரியா? ஸோ வாட் இஸ் த வேவ் லென்த் ஆஃப் சவுண்ட் வேவ் இன் ஏர் அட் 20 டிகிரி செல்சியஸ் வித் அ ஃப்ரீக்வன்சி ஆஃப் 22 மெகாஹெர்ட்ஸ். ஓகே, ஸோ என்னது இது வந்து மெகாஹெர்ட்ஸ். 22 மெகாஹெர்ட்ஸ்னா மெகானா 10⁶. இதான் வந்து ஃப்ரீக்வன்சி. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வேவ் லென்த் கண்டுபிடிக்கணும். லாம்டா இஸ் ஸோ வி இஸ் ஈக்குவல் டு என் லாம்டா. லாம்டா இஸ் ஈக்குவல் டு வி பை என். ஸ்பீட் ஆஃப் அ சவுண்ட் வேவ் இன் ஏர். ஸோ ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வேவ் இன் ஏர் என்னது 344 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, அது உனக்கு கொஷனில் கொடுத்துருப்பாங்க. இல்லை யூஸ்வலாக நீ வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வேவ் இன் ஏர் வந்து என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ 344 மீட்டர் பர் செகண்ட். ஸோ 344 டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி என்ன 22 இன்ட்டு 10⁶ போட்டுனா உனக்கு வேவ் லென்த் தெரிஞ்சிரும். சரியா? ஸோ ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் மீடியா. ஸோ ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் உனக்கு எல்லா மீடியாலையுமே வந்து சேமாக இருக்குமா? என்னது ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் உனக்கு எல்லா மீடியாலையுமே வந்து சேமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா சேமாக இருக்காது. ஒவ்வொரு மீடியாலையுமே ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். சரியா? ஸோ சவுண்ட் ப்ரொபகேட்ஸ் த்ரூ அ மீடியம் அட் அ ஃபினிட் ஸ்பீட். என்னது சவுண்ட் ப்ரொபகேட்ஸ் த்ரூ அ மீடியம் அட் ஃபினிட் ஸ்பீட். ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் தான் வந்து சவுண்ட் வந்து ப்ரொபகேட் ஆகும் ஒரு மீடியமில். ஸோ சவுண்ட் ஆஃப் அ தண்டர், இடியோட சவுண்ட் பார்த்தோன்னா இட் இஸ் ஹர்ட் அ லிட்டில் லேட்டர் தென் த ஃப்ளாஷ் ஆஃப் லைட். ஓகே, ஸோ நம்ம இடியோட சவுண்டு மின்னலுக்கு அப்புறம் தான் நம்ம இடியோட சவுண்டு வந்து கேட்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், சவுண்டு ட்ராவல்ஸ் வித் ஸ்பீட் விச் இஸ் மச் லெஸ்ஸர் தென் த ஸ்பீட் ஆஃப் லைட். ஓகே, ஸோ சவுண்டோட ஸ்பீட் வந்து லைட்டோட ஸ்பீடோட கம்மியாக தான் இருக்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எப்பயுமே சவுண்டோட ஸ்பீட் இஸ் லெஸ் தென் த ஸ்பீட் ஆஃப் லைட். ஸ்பீட் ஆஃப் லைட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஆனால் நம்ம சவுண்டோட ஸ்பீட் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஓகே, ஸோ த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மீடியம். ஓகே, ஸோ எந்த மீடியமில் இந்த சவுண்ட் வந்து ட்ராவல் ஆகுது அதை பொறுத்து அந்த சவுண்டோட ஸ்பீட் வந்து என்ன ஆகுமா, வேரி ஆகுமா. ஸோ த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இஸ் லெஸ் இன் கேஷியஸ் மீடியம் கம்பேர்ட் டு சாலிட் மீடியம். நல்லா கவனி, ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து கேஷியஸ் மீடியமில் லெஸ்ஸாக இருக்கும் கம்பேர் டு சாலிட் மீடியம். சாலிட் மீடியமை விட கேஷியஸ் மீடியமில் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம், சாலிட் மீடியமில் தான் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறோம். பட் கிடையாது. சாலிட் மீடியமை விட நம்ம யூஸ்வலாக கேஷியஸ் மீடியமில் தான் சவுண்டு ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் கிடையாது, சாலிட் மீடியமில் தான் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் தான் கேஷியஸ் மீடியம் வரும். ஓகே, இன் எனி மீடியம் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன்க்ரீசஸ் இஃப் இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த மீடியம். சப்போஸ் நான் இப்போ கேஷியஸ் மீடியமோ எடுத்துக்கிறேன், சாலிட் மீடியமோ லிக்விட் மீடியமோ. இப்போ நான் அந்த மீடியமோட டெம்பரேச்சரை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோயேன். ஓகே, பார்ட்டிகல்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிக்குமா, அதனால் உனக்கு என்ன ஆகும், இந்த சவுண்டோட ஸ்பீடுமே வந்து ஜாஸ்தியாகும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, if we increase the temperature of the medium sound oda speed என்ன ஆகுமா, increase ஆகுமா. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, if we increase the temperature of the sound medium sound oda speedum வந்து increase ஆகும். So the speed of sound in air is 330 meter per second at 0 degree Celsius. 0 degree Celsiusல ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து 330 மீட்டர் per second. அதுவே 25 degree Celsiusல இட் இஸ் 340 மீட்டர் per second. ஓகே, ஸோ அட் அ பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஒவ்வொரு மீடியம்லையுமே ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து என்ன ஆகும், வேரி ஆகும். ஸோ அதுதான் உனக்கு இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மீடியம்லையுமே ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து உனக்கு அட் அ பர்டிகுலர் டெம்பரேச்சர் வேரி ஆகுது. ஸோ யூஸ்வலாக பார்த்தோன்னா சாலிட்ஸில் தான் compared to liquids and gases, solidsல தான் speed of sound will be more. Okay, speed of sound பார்த்தனா solidsல தான் ஜாஸ்தியா இருக்கு compared to liquid and gaseous medium. Okay, so இதை நீ வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? So sonic boom னா என்னது? What do you mean by sonic boom? When the speed of any object exceeds the speed of sound, it is said to be traveling at supersonic speed. நீ சூப்பர் சோனிக் ஸ்பீடில் வாங்க அப்படின்லாம் நீ வந்து கேள்விப்பட்டிருப்ப. சூப்பர் சோனிக் ஸ்பீட்னா என்னதுன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சவுண்டோட ஸ்பீடு யூஸ்வலாக என்னது அப்படின்னு பார்த்தோன்னா 330 மீட்டர் per second. அந்த சவுண்டோட ஸ்பீடை விட ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பயங்கர ஸ்பீடாக வந்து மூவ் ஆகுது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், we call this as sonic boom or supersonic speed. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், சோனிக் பூம் இல்லை, அதுதான் நம்ம சூப்பர் சோனிக் ஸ்பீட்னு சொல்லுவோம். ஸோ இந்த புல்லட்டு, ஜெட்டு, ஏர்கிராஃப்ட் இதெல்லாம் சொயின்னு செம்ம ஃபஸ்ட்டாக போகும்ல, அது இந்த சவுண்டோட ஸ்பீடை விட ஜாஸ்தியாக போகுமா.
Okay, so they can travel at supersonic speeds. When an object travels at a speed higher than that of sound in air, it produces shock waves. So இந்த மாதிரி சவுண்டோட ஸ்பீடோட ஜாஸ்தியா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுதுன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுமா? ஷாக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுமா? அந்த ஆப்ஜெக்ட் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுமா? ஷாக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுமா? These shock waves carry a large amount of energy. The air pressure variations associated with this type of shock waves produce a very sharp and loud sound called sonic boom. என்னது? இந்த சூப்பர்சோனிக் ஸ்பீட்னால நிறைய ஷாக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஷாக்ஸ் வந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து கேரி பண்ணும் இல்லையா? ஸோ அதனால ஏர் ப்ரெஷர் வேரியேஷன்ஸ் நடக்கும். ஸோ த ஏர் ப்ரெஷர் வேரியேஷன்ஸ் அசோசியேட்டட் வித் திஸ் டைப் ஆஃப் ஷாக் வேவ்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பயங்கர லவுடாக இருக்கும், ஷார்ப் அண்ட் லவுட் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம். அதுதான் நம்ம சோனிக் பூம்னு சொல்கிறோம். த ஷாக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை அன் ஏர்கிராஃப்ட் எனர்ஜி டு ஷேட்டர் கிளாஸ் அண்ட் ஈவன் டேமேஜ் பில்டிங்ஸ். என்னது? ஸோ இந்த ஏர்கிராஃப்ட் இந்த மாதிரி சூப்பர்சோனிக் ஸ்பீடில் போகக்கூடிய ஏர்கிராஃப்டோட சவுண்டு வந்து கிளாஸு அப்புறம் பில்டிங்ஸை ஷேட்டர் பண்ணுற அளவுக்கு அதுக்கு வந்து என்ன இருக்கான்? எனர்ஜி வந்து இருக்கான். சரியா? அதான் நம்ம சோனிக் பூம்னு சொல்லுவோம். ஸோ சவுண்ட் ட்ராவல்ஸ் அபவுட் 5 times faster in water than in air. ஓகே, ஸோ ஏரை விட கேஷியஸ் மீடியமில் சவுண்டு பாஸ் பண்ணுறதை விட லிக்விட் மீடியமில் அதை விட என்ன ஆகும்? நம்ம சவுண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ட்ராவல் பண்ணுமா? பட் நம்ம எல்லாத்தையும் வந்து உல்ட்டாவாக புரிஞ்சு வச்சுட்ருக்கோம். நம்ம என்ன நினச்சோம்? ஏரில் தான் வந்து சவுண்டு ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகுது, லிக்விட் அண்ட் கேஸில் அவ்வளோவா சவுண்டு ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகாதுன்னு நினச்சோம். பட் ஆக்சுவலாக பார்த்தோன்னா நம்மளோட சாலிட்ஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும் நம்மளோட சவுண்டு. நெக்ஸ்ட்டு லிக்விட்ஸ், அப்புறம் தான் கேஸஸ். ஓகே, so sound travels about 5 times faster in water than in air. Since the speed of sound in sea water is very large, two whales in the sea which are even hundreds of kilometers away talk to each other very easily through sea water. So sea waterல சவுண்டோட மூமெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி, ஸ்பீடு வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த வேல்ஸ் கம்யூனிகேஷன் இருக்குது பார்த்தியா? அது எவ்வளோ 100 kilometers அந்த அந்த வீல் வந்து தூரமாக இருந்தாலும் இது ரெண்டுமே வந்து ஈஸியாக வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் வந்து நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட்னா வந்து என்ன அப்படின்னு வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் என்னது? ஒளி எதிரொலித்தல் அப்படின்னா என்ன? ஸோ யூஸ்வலாக பார்த்தோன்னா நம்ம ஒரு ரூமில் போய் நம்ம பேசுகிறப்ப, ஓகே, ரூமில் போய் பேசுகிறப்ப சவுண்ட் பவுன்சஸ் ஆஃப் அ சர்ஃபேஸ் ஆஃப் சாலிட் ஆர் லிக்விட் மீடியம் லைக் அ ரப்பர் பால் தட் பவுன்சஸ் ஆஃப் ஃப்ரம் அ வால். சரியா? ஸோ யூஸ்வலாக நம்ம பார்த்தோன்னா ஒரு ரப்பர் பாலை நீ வந்து வாலில் போடுறப்ப அந்த ரப்பர் பால் வந்து பவுன்ஸ் பேக் ஆக்கி வரும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் சவுண்டுமே கூட ஒரு வாலில் பட்டதுக்கப்புறம் என்னாகும்? அது பவுன்ஸ் பேக் ஆகி உனக்கு வந்து ரிட்டன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. An obstacle of large size which may be polished or rough is needed for the reflection of sound waves. Okay, so சவுண்ட் வேவ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கு, ஓகே, சவுண்ட் வேவ் ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கு ஒரு பெரிய ஆப்ஸ்டிக்கிள் வந்து முன்னாடி இருக்கணும். என்னது? சவுண்ட் வேவ் ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கு ஒரு பெரிய ஆப்ஸ்டிக்கிள் முன்னாடி இருந்தால் தான் இந்த சவுண்ட் வேவ் வந்து அந்த ஆப்ஸ்டிக்கிளில் பட்டு அது வந்து ரிஃப்ளெக்ட் பேக் ஆகும். ஓகே, ஸோ லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி லைட் வேவ்க்கு லைட் வந்து எப்படி வந்து சில லாஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுமோ ரிஃப்ளெக்ஷனில், அதே மாதிரி சவுண்டுமே கூட சில ரிஃப்ளெக்ஷன் லாஸ் வந்து ஃபாலோ பண்ணும். வாட் ஆர் த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் sound அப்படின்னு என்னன்னு பார்த்தோன்னா, the angle in which the sound is incident is equal to the angle in which it is reflected. Okay, so எப்படி நம்மளோட லைட் ரேஸில் இன்சிடென்ட் ரேயோட ஆங்கிளும் ரிஃப்ளெக்டட் ரேயோட ஆங்கிளும் சேமாக இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயுமே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் உனக்கு சேமாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோன்னா இதுதான் வந்து ஒரு பிளைவுட் அண்ட் திஸ் இஸ் த சோர்ஸ் ஆஃப் சவுண்ட். இங்கேருந்து சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இங்கேருந்து சவுண்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த கார்ட்போர்டில் இந்த பிளைவுட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? ஹிட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த இங்கே தான் வந்து என்னது? அந்த இன்சிடென்ட் சவுண்ட் வந்து போகுது. ஸோ இதில் பட்டோன்னே அது என்ன ஆகுது? அந்த சவுண்ட் வேவ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கே போகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த
நார்மல்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த நார்மலுக்கும் இந்த இன்சிடென்ட் சவுண்டுக்கும் நடுவில் இருக்கிற இந்த ஆங்கிளை தான் we call it as angle of incidence, and reflected சவுண்டுக்கும் இந்த நார்மலுக்கும் நடுவில் இருக்கிற இந்த ஆங்கிள் தான் we call it as angle of reflection. சரியா? ஸோ இந்த angle of incidence, angle in which the sound is incident is equal to the angle in which the sound is reflected. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் first law of reflection. Next என்ன? Direction of incident sound, the reflected sound and the normal are in the same plane. Okay? ஸோ இந்த இன்சிடென்ட் சவுண்டு, அதே மாதிரி ரிஃப்ளெக்டட் சவுண்டு, இந்த நார்மல் எல்லாமே எந்த பிளேனில் இருக்குது? எல்லாமே உனக்கு ஒரே பிளேனில் தான் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ யூசஸ் ஆஃப் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் சவுண்ட். என்னது? யூசஸ் ஆஃப் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் சவுண்ட். இது வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உனக்கு நிறைய இருக்குது இல்லையா? ஸோ என்னென்ன? வீணை, கிட்டார் அண்ட் நிறைய உனக்கு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ மெகாஃபோன்ஸ், லவுட் ஸ்பீக்கர்ஸ், ஆன்ஸ், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் such as நாதஸ்வரம், ஷேனாய், ட்ரம்பிள்ஸ், all are designed to send sound in a particular direction without spreading it in all direction. ஸோ இல்லை இந்த எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் நீ பார்த்தனா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லேயுமே there is one similarity. என்ன சிமிலாரிட்டி அப்படின்னு பார்த்தனா they are designed to send sound in a particular direction. ஓகே? ஸோ இங்கே எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையுமே சவுண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெகாஃபோன் எடுத்துக்கோ. இங்கே வந்து நம்ம சவுண்ட் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே நம்ம மைக் டெஸ்டிங் அந்த மாதிரி சொன்னோன்னா சவுண்டு வந்து என்ன ஆகுது? இதில் ட்ராவல் ஆகி இந்த ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் தான் வந்து சென்ட் பண்ணுறோம். ஓகே? ஸோ தட் இந்த சவுண்டு வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகாது. ஓகே? ஸோ ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் தான் இந்த சவுண்டை ட்ராவல் பண்ணுற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இன் தீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எ டியூப் ஃபாலோட் பை எ கோனிக்கல் ஓப்பனிங் ரிஃப்ளெக்ட் சவுண்ட் சக்ஸசிவ்லி டு கைட் மோஸ்ட் ஆஃப் த சவுண்ட் வேவ்ஸ் ஃப்ரம் த சோர்ஸ் இன் த ஃபார்வர்ட் டைரக்ஷன் டுவர்ட்ஸ் ஆடியன்ஸ். ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பார்த்தோன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த சவுண்ட் வந்து ஒரு டியூப் வழியாக ட்ராவல் ஆகி ஒரு கோனிக்கல் சர்ஃபேஸ் மூலமாக என்ன ஆகுது? அந்த சவுண்ட் வந்து ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகுற மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது. ஆனால் அந்த டியூப்ல அது வந்து என்ன ஆகும்? அது ஒரே டைரக்ஷன்ல தான் வந்து டிராவல் ஆகும். சரியா? ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன? ஸ்டெத்தஸ்கோப். ஓகே? ஸ்டெத்தஸ்கோப் யார் போட்டிருப்பா? ஸ்டெத்தஸ்கோப்பை நம்மளோட டாக்டர் தான் வந்து போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ டாக்டர் எதுக்கு ஸ்டெத்தஸ்கோப் போட்டிருக்காங்க? ஸோ டாக்டர் எதுக்கு ஸ்டெத்தஸ்கோப் யூஸ் பண்ணுறாங்க? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்? எல்லாருக்கும் தெரியும். ஜுரம் வந்துச்சுன்னா இல்லைன்னா டாக்டர் கிட்ட போனாவே ஸ்டெத்தஸ்கோப் எடுத்துகிட்டு வந்து they'll keep here and they will hear the heartbeat. They will listen to your heartbeat இல்லையா? ஸோ இட் இஸ் a medical instrument used for listening to sounds produced in the body. நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் பண்ணுற சவுண்ட் யூஸ்வலாக இந்த ஹார்ட் பீட் சவுண்டு தான் கேட்கறதுக்காக தான் ஸ்டெத்தஸ்கோப் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன் ஸ்டெத்தஸ்கோப்ஸ் these sounds reaches doctors' ears by multiple reflection that happen in the connecting tube. சரியா? ஸோ இந்த ஒரு பீஸை தான் என்ன பண்ணுறாங்க? இங்கே வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? இங்கே சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அது இதை ரிசீவ் பண்ணி இங்கே அந்த சவுண்டு வந்து என்ன ஆகுது? இங்கே போய் ரிஃப்ளெக்ட் ஆகி இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த டியூப்ல மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் நடக்குது. ஒரு ரிஃப்ளெக்ஷன் இல்லை, மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் நடந்து அது நம்மளோட காதுக்கு, டாக்டரோட காதுக்கு வந்து ரீச் ஆகுது. ஓகே? ஸோ யூஸ்வலாக மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல சவுண்ட் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா அந்த சவுண்ட் வந்து ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி இட் வில் பி ட்ராவலிங் இன் த டியூப் பை மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் தான் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். சரியா? ஸோ யூஸ் ஆஃப் இயர்ஃபோன்ஸ். இப்போ எல்லாருமே வந்து இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே? ஸோ வயர்டு இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுவோம், மாஸ்டர் பட விஜய் மாதிரி. அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம ஹெட்ஃபோன்ஸ் போட ஆரம்பித்தோம். அண்ட் இப்போ இயர்பாட்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக வந்து இந்த ஏர்பாட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுன்றது வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான். ஏன்னா சவுண்டு வந்து ரொம்ப கிட்ட கேட்கறதுனால நிறைய பேருக்கு என்ன ஆகுது? இந்த இயர் ட்ரம் வந்து ரொம்ப பாதிப்படையுது. அதனால நிறைய பேருக்கு ஒழுங்காக வந்து காதுவே கேட்க மாட்டேங்குது. ஸோ அதனால நீ ரோட்ல போறப்ப, பஸ்ல போறப்பெல்லாம் வந்து ஏர்பாட்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஓகே? மேக்ஸிமம் ரெடியூஸ் த யூஸ் ஆஃப் ஏர்பாட்ஸ். சரியா? மேக்ஸிமம் ஸ்பீக்கர்ல வச்சு நீங்க கேளுங்க. ஓகே? ஸோ நிறைய பேர் ஏர்பாட்ஸ் யூஸ் பண்றதுனால அவங்களோட இயரிங் எபிலிட்டி ஆக்சுவலாக ரெடியூஸ் ஆகுது. நான் சொல்லலை, சின்ன பசங்களுக்கு இப்போ வந்து அவ்வளோவா காதே கேட்க மாட்டேங்குது. ஸோ யூஸ் ஆஃப் இயர்ஃபோன்ஸ் ஃபார் லாங் ஹவர்ஸ் கேன் காஸ் இன்ஃபெக்ஷன் இன் த இன்னர் பார்ட்ஸ் ஆஃப் த இயர்ஸ். ஓகே? இயர் ட்ரம் மட்டும் டேமேஜ் ஆகலடா பசங்களா, உன்னோட
இன்னர் பார்ட்ஸ் ஆஃப் த இயர்ஸ் என்ன ஆகுது, இன்ஃபெக்ட் ஆகுது. ஏன்னா இந்த இயர் பார்ட்ஸில் நிறைய ஜெர்ம்ஸ்லாம் இருக்க சான்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து உள்ள இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இயர் பார்ட்ஸ் போட்டுட்டு ஃபேஷன் ட்ரெண்டு ஸ்டைல்னு சொல்லிட்டு நம்ம இயர் பார்ட்ஸ் போட்டுகிட்டே தான் போகிறோம். அப்படியே நம்ம ரோடு கிராஸ் பண்ணுறோம், சிக்னல் கிராஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் வி ஹாவ் டு பி வெரி 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 கான்ஷியஸ். ஓகே, இட் மே ஈவன் லீட் டு மென்டல் இரிட்டேஷன். ஹென்ஸ் யூ ஆர் அட்வைஸ் டு டிட்டர் ஃப்ரம் யூசிங் இயர்ஃபோன்ஸ் ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள். சரியா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன, இக்கோ. இக்கோனா என்ன, ஒரு ரூமில் போய் நீ வந்து கத்துன ஊன் அப்படின்னு கத்துனா என்ன ஆகும், காலி ரூமில் போய் கத்துனா அது உனக்கு ரிஃப்ளெக்ட் பேக் ஆகும் இல்லையா. அதே மாதிரி பெரிய பெரிய மவுண்டெயின்ஸ்லாம் நீ வந்து ஹைட்டில் போய் கத்துனா நீ வந்து உனக்கு பிடிச்ச ஆளுங்க பேரெல்லாம் வந்து கத்துற, இல்லை என் பேர் ஐஸ்வர்யா அப்படின்னு கத்துனா திரும்ப உனக்கு ஐஸ்வர்யான்னு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா. ஸோ இது எல்லாமே என்னது அப்படின்னு பார்த்தோன்னா தீஸ் ஆர் கால்ட் அஸ் இக்கோ, எதிரொலி. ஸோ வென் வி ஷவுட் ஆர் கிளாப் நியர் அ சூட்டபிள் ரிஃப்ளெக்டிங் surface such as tall building or a mountain, we will hear the same sound again a little later. Okay, இத தான் நம்ம என்ன சொல்லுவோம், we call this as sound. This sound which we hear is called as echo. The sensation of sound persists in our brain for about 1 second. So இந்த sound ஓட sensation நம்மளுக்கு 1 second நம்மளோட brainல வந்து லாஸ்ட் ஆகுமா. Hence to hear a distinct echo, the time interval between the original sound and the reflected sound must be at least 0.1 second. இக்கோ உனக்கு ப்ராப்பராக கேட்கணும்னா நீ சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுறல அந்த சவுண்டுக்கும் உனக்கு அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுதுல அந்த சவுண்டுக்கும் நடுவில் இருக்கிற டைம் இன்டர்வல் எவ்வளோ இருக்கணுமா, டைம் இன்டர்வல் ஷுல் பி அட்லீஸ்ட் 0.1 செகண்ட். அப்போ தான் உனக்கு எக்கோ கிளியராக கேட்கும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு மினிமம் டைம் இன்டர்வல் எக்கோ கேட்கணும்னா வாட் ஷுட் பி த டைம் இன்டர்வல், இட் ஷுட் பி 0.1 செகண்ட். ஓகே, ஸோ இப்போ ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் நம்மளுக்கு தெரியும், இட் இஸ் 340 மீட்டர் பர் செகண்ட். அண்ட் டைம் இன்டர்வல் எனக்கு மினிமம் 0.1 செகண்ட் இருக்கணும் ஈக்கோ கேட்குறதுக்குன்னு தெரியும். ஓகே, ஸோ இந்த சவுண்ட் வந்து அந்த ஆப்ஸ்டேக்கில் போய் வந்து என்ன ஆகணும், ஹிட் ஆகிட்டு அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும் இல்லையா. ஸோ 0.1 செகண்ட்ஸில் அது என்ன ஆகும், ஆஃப்டர் 1 செகண்ட்ஸில் அது ரிஃப்ளெக்ட் பேக் ஆகும். ஸோ த டோட்டல் டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸ் இந்த சவுண்டு வந்து கவர் பண்ணுது, போய் ஹிட் ஆகி ஆப்ஸ்டேக்கில் ஹிட் ஆகி ரிஃப்ளெக்ட் பேக் ஆகி நீ கேட்குறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணலாமா. ஸோ ஸ்பீட் ஆஃப் சவுண்டு தெரியும் அண்ட் டோட்டல் அந்த டைம் இன்டர்வல் நம்மளுக்கு தெரியும். ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணியிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம்ல. ஸோ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படி நம்மளுக்கு தெரியுமா. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஸ்பீட் இன்டு டைம். ஸோ ஸ்பீட் என்ன நம்மளுக்கு 340 மீட்டர் பர் செகண்ட், டைம் என்ன 0.1 செகண்ட். ஸோ ஸ்பீட் இன்டு டைம் we get the distance. So 34 meter. So total distance covered by the sound. Okay, so sourceல இருந்து அந்த ஆப்ஸ்டேக்கிளை ஹிட் பண்ணி திரும்ப அந்த சவுண்ட் ரிஃப்ளெக்ட் பேக் ஆகி உனக்கு கேட்கறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அந்த சவுண்ட் வந்து ட்ராவல் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா 34 மீட்டர். ஸோ 34 மீட்டர்னா நம்ம என்ன பண்ணலாம், இதான் வந்து சோர்ஸு, இதான் ஆப்ஸ்டேக்கிள் அண்ட் இது போய் ரிஃப்ளெக்ட் ஆகி உனக்கு ரீச் ஆகுது. ஓகே, ஸோ போய் என்ன சொல்லலாம் நம்ம, the sound is going, hitting and reflecting back. Okay, so in the total distance evlo, it is 34 meter. Okay, total distance evlo 34 meter. So thus for hearing distinct echoes, the minimum distance of the obstacle from the source of the sound must be half of this distance. Okay, so 34 meter na உனக்கு நீ இந்த ஆப்ஸ்டிக்கிளும் இந்த சோர்ஸும் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும், 17 மீட்டர், ஹாஃப் ஆஃப் திஸ் டிஸ்டன்ஸில் இருக்கணும். ஓகேயா, ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இக்கோ ப்ராப்பராக கேட்கணும் அப்படின்னா, நல்லா கவனி, இக்கோ ப்ராப்பராக கேட்கணும் அப்படின்னா மேம் எப்படி மேம் 17 மீட்டர் டே 34 மீட்டர்ன்றது டிஸ்டன்ஸ் கவர்ட், அதாவது இந்த பாத், திஸ் டோட்டல் பாத் இஸ் ஈக்குவல் டு 34 மீட்டர். அப்போ கண்டிப்பாக this path will be 17 meter and this path will be 17 meter. அப்போ நம்ம எங்கேருந்து, சோர்ஸ்லேருந்து இதான் ஆப்ஸ்டிக்கிள். ஓகே, ஸோ சோர்ஸுக்கும் ஆப்ஸ்டிக்கிளுக்கும் மினிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 17 மீட்டர் இருந்தால் மட்டும்தான் என்னது இக்கோ வந்து ப்ராப்பராக கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் வில் சேஞ்ச் வித் த டெம்பரேச்சர் ஆஃப் ஏர். ஓகே, ஸோ இந்த 17 மீட்டர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குமான்னு பார்த்தோன்னா கிடையாது. இது வந்து இந்த நடுவில் அந்த மீடியம் இருக்குது பார்த்தியா,
அந்த ஏர் மீடியம் அந்த ஏரோட டெம்பரேச்சரை பொறுத்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து உனக்கு என்ன ஆகும், உனக்கு வேரி ஆகும். ஸோ echoes may be heard more than once due to successive or multiple reflection. சில நேரத்தில் நீ ஒரு தடவை சொன்னா உனக்கு பல தடவை திரும்ப கேட்கும் இல்லையா. ஸோ echoes may be heard more than once due to successive reflection. ஸோ ஒரு தடவை தான் போய் உன்னோட சவுண்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு வரணும்னு கிடையாது, நிறைய தடவை வந்து ரிஃப்ளெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் உன்னோட சவுண்ட் நீ ஒரு தடவை சொன்னா பல தடவை உனக்கு வந்து echo வந்து கேட்குது. ஸோ the roaring of thunder is due to the successive reflections of the sound from a number of reflecting surface such as the clouds at different heights in land. இப்போ இந்த இடிலாம் இடிக்குது பாத்தியா, அந்த இடி இடிக்கிற சவுண்ட் எதனால, அந்த சவுண்ட் அந்த நிறைய ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் நிறைய க்ளவுட்ஸில் போய் இந்த சவுண்டு போய் ஹிட் ஆகிட்டு வெளில வரதுனால சவுண்டு வந்து சில நேரங்களில் ரொம்ப நேரம் வந்து கேட்குது, ரொம்ப படால்னு கேட்குது இல்லையா. ஸோ திஸ் இஸ் டியூ டு பிகாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் ஃப்ரம் மல்டிபிள் சர்ஃபேசஸ் ஃப்ரம் த க்ளவுட்ஸ். சரியா. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். ஓகே, a man fires the gun and hears its echo after 5 seconds. என்னது echo வந்து 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அவன் வந்து கேட்குறான். ஸோ திஸ் இஸ் த டைம். The man then moves 310 meter towards the hill and fires his gun again. If he hears this echo after 3 seconds, calculate the speed of the sound. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கன்னை ஃபயர் பண்ணுறாங்க. அட் த டைம் echo வந்து ஆஃப்டர் 5 செகண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ டைம் உனக்கு தெரியுது. The man then moves 310 meter towards the hill and fires his gun again. Okay, so distance is equal to velocity into time. So distance traveled by sound when gun fires for the first time. Okay, first time gun fire பண்றப்ப எவ்வளோ distance cover பண்ணியிருக்காங்க, 2d is equal to v into t. Okay, so this sound இது வந்து நம்ம d ன்னு சொல்லுவோம் and this is d. Okay, so total distance is equal to 2d. Okay, so echo கேட்கறதுக்கு 2d is equal to v into t. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, இப்போ நம்மளுக்கு distance traveled by sound when gun fire second time. ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிட்டு என்ன பண்ணுறான், அவன் வந்து திரும்ப கன்னை வந்து ஃபயர் பண்ணுறான். ஓகே, ஸோ he moves 310 meter towards the hill. ஓகே, ஸோ 310 meter முன்னாடி போகிறானா, ஸோ 2d minus 620. ஓகே, ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், ஸோ 310 முன்னாடி போகிறான். ஓகே, முன்னாடி போகிறானா, போயிட்டு திரும்பி வர 310 620. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ்லேருந்து 620 மீட்டர் நம்ம கம்மி பண்ணோம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் மைனஸ் 620. இப்போ நம்மளுக்கு இங்கே என்னது டைம், வெலாசிட்டி இன்டூ டைம் என்ன, இங்கே வந்து இஃப் யூ இயர்ஸ் எக்கோ ஆஃப்டர் 3 செகண்ட்ஸ். ஓகே, ஸோ 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அவன் வந்து கேட்குறான். ஓகே, ஸோ இப்போ என்னது v இன்டூ 3. ஓகே, ஸோ இங்கே வந்து 2d is equal to v into 5 and இங்கே வந்து 2d minus 620 is equal to v into 3. ஸோ இப்போ rewriting equation 2 as 2d is equal to v into 3, என்னது v into 3 plus 620, என்னது v into 3 plus 620. இப்படி போட்டு நம்ம calculate பண்ணோம்னா 2v is equal to 620 வருது and v is equal to 310 meter per second சொல்லுது. So what is the velocity of sound? Velocity of sound is equal to 310 meter per second. சரியா. ஸோ இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்கோ ப்ராப்ளம்ஸ் வச்சு உனக்கு நிறைய எக்கோ ஃபார்முலா வச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். சரியா. ஸோ இது இன்னும் நல்லா உனக்கு கிளியராக புரியலனா யூ கேன் வாட்ச் இட் அகெயின். 2d is equal to v into 2. ஸோ 2d உனக்கு தெரியலை அண்ட் செகண்ட் கேஸில் மைனஸ் 620 எதனாலன்னு நான் சொன்னேன், 310 மீட்டர் முன்னாடி போகிறான். ஸோ அந்த சவுண்ட் வந்து திரும்ப ரிஃப்ளெக்ட் பேக் ஆகுறதுக்கும் 310 மீட்டர் ஆகும். ஸோ மைனஸ் 620. ஓகே, ஸோ v into if we hear the echo after 3 seconds, calculate the speed of the sound. So v into 3 போட்டிருக்கோம். ஸோ இதை வச்சு we are calculating. சரியா. ஓகே, ஸோ இது நிறைய பேருக்கு புரியலனா நான் இன்னொரு தடவை வேணால் சொல்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2d is equal to 5 v into 5. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் 2d minus 620 which is equal to v into 3. ஓகே, இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ 2d minus 620 is equal to 3v. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், 5v is equal to 2dன்னு எழுதலாம். அண்ட் இதை வந்து நம்ம 3v is equal to 2d, இப்படி இல்லை, 2d is equal to 3v plus 620 நம்ம எழுதலாம். இப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாமா, ரெண்டு சைடுமே வந்து 2d வந்து சேம். ஸோ 5v is equal to 3v plus 620.
இதை வச்சு you are calculating velocity of sound is equal to 310 meter per second. ஓகே, ஸோ இன்னொரு தடவை நீங்க வேணா கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன, reverberation. reverberation என்ன, எதிர் முழக்கம். A sound created in a big hall will persist by repeated reflection from the walls until it is reduced to a value where it is no longer audible. The repeated reflection that results in this persistence of sound is called reverberation. Okay, so இந்த பெரிய பெரிய கான்சர்ட் ஹால் எல்லாம் பார்த்தனா நம்மளோட சிங்கர் எங்க இருப்பாங்க, இங்க இருப்பாங்க, அண்ட் ஆடியன்ஸ்லாம் உனக்கு எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க. ஸோ இந்த ஹால் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா யூஸ்வலாக கர்வ்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்து சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுறது இந்த ஆப்ஸ்டிக்கிளில் இந்த வால்ஸ் எல்லாம் போய் ஹிட் ஆகி என்ன ஆகும், எல்லாமே எல்லா இடத்துல இருக்கிற ஆடியன்ஸை வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஆப்ஸ்டிக்கிளில் போய் நம்ம சவுண்ட் வந்து ஹிட் ஆகி இட் வில் ரீச் த ஆடியன்ஸ். ஓகே, ஸோ அன்டில் அண்ட் அன்லெஸ் எவ்வளோ தூரம் வந்து எவ்வளோ நேரம் வந்து இது வந்து நீடிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அன்டில் இட் இஸ் ரெடியூஸ்ட் டு அ வேல்யூ வேர் இட் இஸ் நோ லாங்கர் ஆடிபிள். இந்த மாதிரி த ரிப்பீட்டட் ரிஃப்ளெக்ஷன் தட் ரிசல்ட்ஸ் இன் த பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் சவுண்ட் இஸ் கால்ட் ரிவர்பரேஷன். ஓகே, ஸோ அந்த சவுண்டு பர்சிஸ்ட் ஆகிற வரைக்கும் அன்டில் அண்ட் அன்லெஸ் அது கேட்காத வரைக்கும் உனக்கு சவுண்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த ரிப்பீட்டட் ரிஃப்ளெக்ஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரிவர்பரேஷன் சொல்லுவோம். இன் அன் ஆடிட்டோரியம் ஆர் பிக் ஹால் எக்ஸசிவ் ரிவர்பரேஷன் இஸ் ஹைலி அன்டிசைரபிள். ஸோ யூஸ்வலாக பார்த்தோன்னா சில நேரத்தில் மைக்லாம் செக் பண்ணுறப்ப ஒரே ஹலோ 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 நிறைய தடவை வந்து கேட்கும் இல்லையா, அது வந்து யூஸ்வலாக வந்து இட் இஸ் வெரி வெரி அன்பிளசன்ட் டு ஹியர். ஸோ ரிவர்பரேஷன் வந்து யூஸ்வலாக பெரிய பெரிய ஹாலில் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரே சவுண்டே நிறைய தடவை வந்து கேட்குறது வந்து யூஸ்வலாக வந்து இட் இஸ் நாட் டிசைரபிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா, ஸோ டு ரெடியூஸ் ரிவர்பரேஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ நான் ஒரு தடவை சொல்கிறேன் ஹா அப்படின்னு சொன்னேன்னா ஹா 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 அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்ன ஆகும், மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் ஒழுங்காக வந்து கேட்காது, ஒழுங்காக வந்து பாட்டும் கேட்காது, அவங்க பேசுகிறதும் வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு டு ரெடியூஸ் த ரிவர்பரேஷன் என்ன பண்ணுவாங்க, த ரூஃப் அண்ட் வால்ஸ் ஆஃப் த ஆடிட்டோரியம் ஆர் ஜென்ரலி கவர்ட் வித் சவுண்ட் அப்சார்பிங் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ரூஃப் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சவுண்ட் அப்சார்பிங் மெட்டீரியலால் மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு தடவை தான் ரிஃப்ளெக்ட் ஆகும், பல தடவை ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா தானே உனக்கு நிறைய தடவை சவுண்ட் கேட்கும். ஸோ ஒரு தடவை தான் வந்து என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி சவுண்ட் அப்சார்பிங் மெட்டீரியலை இந்த ரூஃப்ல வந்து போட்டிருப்பாங்க. ஓகே, லைக் கம்ப்ரஸ்டு ஃபைபர் போர்ட், ஃபிளானல் கிளாத்ஸ், ரஃப் பிளாஸ்டர் அண்ட் draperies. அதே மாதிரி சீட் மெட்டீரியல்ஸ் ஆர் ஆல்சோ செலக்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் தேர் சவுண்ட் அப்சார்பிங் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ ஃபிசிக்ஸில் செப்பரேட்டாக அக்கோஸ்டிக்ஸ்னு ஒரு பிரான்ச்சே இருக்கு இந்த சவுண்டை பற்றி படிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன, அல்ட்ராசோனிக் சவுண்ட். ஸோ ஹியூமன் ஹியர்னால ஒரு ஸ்பெசிஃபிக் ஃப்ரீக்வன்சிக்குள்ளே தான் நம்மளால சவுண்ட் வந்து கேட்க முடியும்னு சொன்னோம். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ஆடிபிள் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் 20 Hz to 20 kHz இல்லையா. ஸோ 20 Hzக்கு கீழேயும் நம்மளால கேட்க முடியாது, 20 kHzக்கு மேலேயும் நம்மளால கேட்க முடியாது. ஸோ 20 kHzக்கு மேலே இருக்கிற ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஆஃப் சவுண்ட் நம்ம என்ன சொல்லுவோம், அதுதான் நம்ம அல்ட்ராசோனிக் சவுண்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ 20,000 Hzக்கு மேலே இருக்கிற ஃப்ரீக்வன்சி சவுண்டை நம்ம அல்ட்ராசோனிக் சவுண்டுன்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் வேவ்ஸ் cannot be heard by the human ear. ஓகே, ஆனால் டாக்ஸ் இந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட் வந்து கேட்க முடியும். அண்ட் அதே மாதிரி அல்ட்ராசோனிக் விசில்ஸை வச்சு இந்த டாக்ஸ் எல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. சரியா, ஸோ டு அலர்ட் டியர் டு oncoming traffic so that they will not leap across the road in front of cars. Okay, அண்ட் இம்பார்ட்டன்ட் யூஸ் ஆஃப் அல்ட்ராசோனிக் சவுண்ட் என்னன்னு பார்த்தோன்னா நம்மளோட பாடியோட இன்னர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸாமின் பண்ணுறதுக்கு உனக்கு இந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அல்ட்ராசோனிக் சவுண்ட்ஸ் அலோ டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ் சச் அஸ் ஆர்கன்ஸ் அண்ட் போன்ஸ் டு பி சீன். ஓகே, ஸோ இந்த அல்ட்ராசோனிக் சவுண்டை வச்சு நம்ம ஆர்கன்ஸ், நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற ஆர்கன்ஸை நம்ம எக்ஸாமின் பண்ணலாம். ஸோ தே வேவ்ஸ் ஆர் டிடெக்டட், அனலைஸ்ட் அண்ட் ஸ்டோர்ட் இன் அ கம்ப்யூட்டர். அண்ட் echogram is an image obtained by the use of reflected ultrasonic waves. Okay, so இதை வந்து ஒரு மெடிக்கல் டயக்னஸ்டிக் டூலாக நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா, ஸோ டாக்ஸ் மட்டும் கிடையாது, பேட், வவ்வால், டால்ஃபின், ரேட், வேல்ஸ், ஆயில் பேர்ட்ஸ் இது எல்லாமே அல்ட்ராசோனிக் வேவ்ஸை வந்து யூஸ் பண்ணும். அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அதுக்கு வந்து கேட்கும். சரியா,
ஸோ ஈக்குவலேஷன் அலோஸ் பேட்ஸ் டு நேவிகேட் த்ரூ டார்க் கேவ்ஸ். வௌவாலுக்கு கண்ணு தெரியாது, அது இந்த அல்ட்ராசோனிக் சவுண்டை வச்சு தான் என்ன பண்ணும், நைட்டில் வந்து அதோட பாதையவே வந்து கண்டுபிடிச்சு அது வந்து ட்ராவல் பண்ணும். அண்ட் டால்ஃபின்ஸ் அண்ட் வேல்ஸ் எமிட் அ ரேபிட் சீரீஸ் ஆஃப் அண்டர் வாட்டர் கிளிக்ஸ் இன் அல்ட்ராசோனிக் ஃப்ரீக்வன்சிஸ் டு லொகேட் தேர் ப்ரே அண்ட் நேவிகேட் த்ரூ வாட்டர். சரியா? அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ். அல்ட்ராசோனிக் வேவ்ஸோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கிளீனிங் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ், ஃபாரின் பார்ட்டிகல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்குமே அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி லேபில் இந்த அல்ட்ராசோனிக் சவுண்டை வச்சே நாங்கள் என்ன பண்ணுவோம், பார்ட்டிகல்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு வி யூஸ் திஸ் அல்ட்ராசோனிக் சவுண்ட். சரியா? Ultrasonic sounds can also be used to detect cracks and flaws in metal blocks. Okay, so metal block la crack irukka, kutti kutti crack irukka, flaws irukka nu solittu ultra sounds nama pass பண்ணுவோம். and அதே மாதிரி echocardiography ECG எடுத்துட்டு வாங்க அப்படினு சொல்லுவாங்கல. so நம்ம ஹார்ட்டோட என்னது ஹார்ட்டோட இமேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஓகே are made to reflect from various parts of the heart and form the image of the heart. okay, so அதே மாதிரி நம்ம குட்டி குட்டி கல்லெல்லாம் உடைக்கிறதுக்கு கூட உனக்கு அல்ட்ரா சவுண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கிட்னியில் இருக்கிற கல்லை கரைக்கிறதுக்கும் they use this அல்ட்ரா சவுண்ட். சரியா? அண்ட் சோனார்னா என்ன? ஓகே, ஸோ சோனார்னா சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். okay, what do you mean by sonar? sonar அப்படினா sound navigation and ranging. so sonar is a device that uses ultrasonic waves to measure the distance, direction, speed of underwater objects. okay, so usually இந்த கப்பல்லாம் வந்து போறப்ப எவ்வளோ ஆழமா இருக்கு அந்த கடல் அப்படின்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அல்ட்ராசோனிக் சவுண்டை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, sonar consists of a transmitter and a detector and is installed at the bottom of boats and ships. ஷிப்பும் போட்டுக்கு அடித்தளத்தில் இந்த சோனாரை வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்கும், அது அந்த அல்ட்ரா சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் டிடெக்டர் இருக்கும், அந்த அல்ட்ரா சவுண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகி ஆப்ஸ்டேக்கிளில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வர அந்த சவுண்டை டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிடெக்டர் இருக்கும். ஓகே, ஸோ இந்த அல்ட்ரா சவுண்டில் இந்த டிரான்ஸ்மிட்டர்லேருந்து இந்த சவுண்டு போய் ஆப்ஸ்டேக்கிளில் ஹிட் ஆகி அது ரிஃப்ளெக்ட் ஆகி டிடெக்ட் பண்ணும். ஸோ இதை வச்சு அவங்க என்ன கண்டுபிடிக்கலாம், எவ்வளோ ஆழம் அந்த கடல் வந்து இருக்குது அப்படின்னு வந்து அவங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் தட் ரிஃப்ளெக்டட் த சவுண்ட் கேன் பி கேல்குலேட்டட் பை நோயிங் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். ஓகே, ஸோ இந்த வாட்டரில் அந்த சவுண்டோட ஸ்பீடு என்ன அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், எவ்வளோ டைம் இன்டர்வெல்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகி டிடெக்ட் ஆச்சு இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஆப்ஜெக்ட் உனக்கு அந்த கடலில் அந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, இல்லைனா கடலோட அடித்தளம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ 2D by T is equal to V. அதே இக்கோ ஃபார்முலா தான் இங்கேயுமே வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சோனார் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த மெத்தட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், we call it as echo ranging. ஓகே, ஸோ டெப்த் ஆஃப் த sea, அப்புறம் லொக்கேட் அண்டர் வாட்டர் ஹில்ஸ், வேலிஸ், சப்மெரின் ஐஸ்பர்க்ஸ்க்கு உனக்கு இந்த echo ranging யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ அதே தாண்டா பசங்களா. ஓகே, உனக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடு ஷிப்பு வந்து இந்த ஸ்பீடில் வந்து என்ன ஆகுது, ஸ்பீடில் அல்ட்ரா சவுண்ட் உனக்கு கடலில் வந்து போகுது. அண்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, டைம் இன்டர்வல் கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ உனக்கு ஸ்பீடு தெரியுது, டைம் தெரியுது. ஸோ 2D இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். ஸோ D இஸ் ஈக்குவல் டு திஸ். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் கடைசியாக உனக்கு என்னது, ECG. என்னது கடைசியாக உனக்கு ECG இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ECG இஸ் ஒன் ஆஃப் தி simplest and oldest cardiac investigations available. Okay, so ECG la the sound variation produced by heart is converted into electric signals. electrocardiogram la இந்த sound energy, sound variation heart la produce பண்ற அந்த sound variation நம்ம என்ன பண்றோம், electrical signal ஆ convert பண்றோம். It is simply a representation of the electrical activity of the heart muscle. Okay, heart muscle ஓட electrical activity கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ECG யூஸ் பண்றோம். இதை நம்ம பேப்பர்ல பிரிண்ட் பண்ணி உனக்கு வந்து டாக்டர் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ ஹியூமன் ஹியர். ஓகே, ஸோ இந்த டயக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹியர் உனக்கு புக் பேக் கொஸ்டின்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஹவு டு வி ஹியர்? ஓகே, ஸோ இதான் எக்ஸ்டர்னல் பின்னா. ஓகே, இது மூலமாக தான் உனக்கு வெளியில் இருக்க சவுண்ட் உள்ளே போகுது. அது மூலமாக இயர் கெனால் மூலமாக இந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து ட்ராவல் ஆகி உனக்கு இங்கே என்ன இருக்குது, இயர் ட்ரம் இருக்குது. அந்த இயர் ட்ரம்மில் பட்டு அந்த சவுண்ட் வந்து என்ன ஆகுது, மிடில் இயர், இதான் வந்து மிடில் இயர். அண்ட் மிடில் இயரில் போய் இன்னர் இயரில் போய் இந்த சவுண்ட் வேவ்ஸை வந்து இது என்ன பண்ணுது, அப்படியே வந்து பிரெயினுக்கு வந்து இதை எடுத்துகிட்டு போகுது. ஸோ இந்த பிரெயின் வந்து இந்த சவுண்டை வந்து அனலைஸ் பண்ணும். சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஹியர். ஓகே, ஸோ என்னது
our ear allows us to convert pressure variations in air with audible frequencies into electrical signals that travel to the brain through the auditory nerve. சரியா? ஸோ நம்ம ஆடிட்டரி நர்வ் அந்த நர்வ் தான் என்ன பண்ணோம், இந்த சவுண்டை வந்து பிரெயினுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறோம். அந்த நர்வ் வந்து பிரெயினுக்கு போய் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பிரெயின் அனலைஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சவுண்டை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். சரியா? ஸோ இதில் நம்மளோட அவுட்டர் இயர் அதுதான் என்னது, நம்மளோட பின்னா, அதுதான் நம்மளோட சவுண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி சவுண்டை வந்து அந்த ஆடிட்டரி கெனால்குள்ளே பாஸ் பண்ணுது. அந்த சவுண்டு வந்து இயர் ட்ரம்மில் போய் என்ன ஆகுது, படுது, ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் இயர் ட்ரம்மில் வந்து ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. அப்புறம் அந்த இயர் ட்ரம் வந்து உள்ளே போகுது. ஸோ இயர் ட்ரம் மூவ்ஸ் அவுட்வர்ட் when a refraction reaches it. ஓகே, ஸோ இயர் ட்ரம் வந்து வைப்ரேட் ஆகும். ஓகே, ஸோ இயர் ட்ரம் இஸ் கெட்டிங் வைப்ரேட்டட். இந்த வைப்ரேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி உள்ளே வந்து 3 போன்ஸ் இருக்கும், ஹேமர், ஆன்வில் அண்ட் ஸ்டிரப். ஓகே, மிடில் இயரில் 3 இருக்கும். இந்த வைப்ரேஷன்ஸ்லாம் வந்து அந்த 3 போனால் வந்து உனக்கு ஆம்ப்ளிஃபை ஆகுது. மிடில் இயர் டிரான்ஸ்மிட்ஸ் த ஆம்ப்ளிஃபைட் ப்ரெஷர் வேரியேஷன்ஸ் டு த இன்னர் இயர். ஓகே, in the inner ear the pressure variations are turned into electrical signals. Okay, inner earல உனக்கு காக்லியா இருக்கு. ஸோ மிடில் இயரில் இந்த வைப்ரேஷன்ஸ்லாம் ஆம்ப்ளிஃபை ஆகி உனக்கு இன்னர் இயருக்கு இந்த ஆம்ப்ளிஃபைட் வைப்ரேஷன்ஸ் போகுது. இந்த வைப்ரேஷன்ஸ்லாம் உனக்கு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக நம்ம காக்லியா வந்து கன்வெர்ட் பண்ணுது, இன்னர் இயர் கன்வெர்ட் பண்ணுது. அண்ட் தீஸ் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் ஆர் சென்ட் டு த பிரெயின் த்ரூ ஆடிட்டரி நர்வ். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்லாம் ஆடிட்டரி நர்வுக்கு போகுது. அண்ட் நம்மளோட பிரெயின் வந்து இந்த சவுண்டை வந்து இன்டர்பிரேட் பண்ணுது. சரியா? ஸோ எஸ் பசங்களா, ஸோ வி ஆர் டன் வித் திஸ் சாப்டர். என்னது, வி ஆர் டன் வித் திஸ் சாப்டர். ஸோ இதில் என்னென்ன படித்தோம், சவுண்ட் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, சவுண்ட் எந்த மீடியமில் ட்ராவல் ஆகும், அண்ட் சவுண்டோட எப்படி வேவ் லென்த், அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம பார்த்தோம். அண்ட் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் பார்த்தோம். அண்ட் அல்ட்ராசோனிக் சவுண்ட் பற்றி பார்த்தோம். ரிவர்பரேஷன், ஈக்கோ பற்றி பார்த்தோம். அண்ட் அதே மாதிரி அல்ட்ராசோனிக் சவுண்ட்லாம் பற்றி பார்த்தோம். சோனார் டெக்னிக் பற்றி பார்த்தோம். சரியா? ஸோ புக் பேக் கொஷின்ஸ் நீங்களே வந்து என்ன பண்ணுங்க, ட்ரை பண்ணி யூ ஹாவ் டு ஆன்சர் மீ இன் த கமெண்ட் செக்ஷன். ஓகேயா? ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் இதோட ஆன்சர்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மேம் எனக்கு புக் பேக் கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் வேணும்னு சொல்லுங்கள். உனக்கு வாட்ஸ்அப் சேனலில் புக் பேக் கொஷின்ஸோட ஆன்சர் நான் உனக்கு சால்வ் பண்ணி சென்ட் பண்ணுறேன். சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு கான்செப்ட்ஸை நீங்களே படிச்சுட்டு புக் பேக் கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, ப்ரொபகேட் ஆகுது, அண்ட் மீடியம் பற்றி பார்த்தோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சவுண்ட் பற்றி பார்த்தோம். அண்ட் சவுண்டோட டிஸ்டிங்கிஷிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் பற்றி பார்த்தோம். ஈக்கோ பற்றி பார்த்தோம். ரிவர்பரேஷன் பற்றி பார்த்தோம். அல்ட்ராசவுண்ட் பற்றி பார்த்தோம். சோனார் பற்றி பார்த்தோம். சரியா? ஸோ எஸ் பசங்களா, வி ஆர் டன் வித் திஸ் சாப்டர். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். ஸோ புக் பேக் கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணுங்க. இதோட ஆன்சர்ஸ் நான் உனக்கு வாட்ஸ்அப் சேனலில் சென்ட் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் செக் அவுட் ஆர் வாட்ஸ்அப் சேனல். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் நம்ம மீட் பண்ணலாம்.